Yes. Okay. Yes, I am visible, I guess. எல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பசங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிடுங்க பசங்களா. ஸோ காலையிலேயே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வி கோனா லேர்ன் வெக்டர் ஆல்ஜிப்ரா. திஸ் ஒன் ஷாட் இஸ் ஃபேர் இனஃப். ஓகேவா? எல்லாமே ஐ வில் ஜஸ்ட் கவர். எல்லாமே இந்த ஒன் ஷாட்ல நான் வந்து கவர் பண்ணிடுவேன். இட் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர். நீ வந்து சூப்பரா இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஸ்கோர் ஈஸிலி. ஓகேவா? ஸோ இந்த செஷனோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா எல்லாருமே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க், ஓகேவா, நோட்ஸுக்குன்னு there is a வாட்ஸ்அப் லிங்க். அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி யூ கேன் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகே, 11th கிளாஸ் எப்போ, ஐ திங்க் day after tomorrow உங்களுக்கு இருக்கும். this week you will have 11th class. okay, yes. so பசங்களா, are you all ready? so இன்னைக்கு நம்ம வந்து will see the என்ன சொல்லலாம், will see the okay, so just syllabus மட்டும் பார்த்தறலாம். so syllabusல like already நீங்க வந்து vector நீங்க வந்து physicsல எல்லாம் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, கரெக்ட்டா? like you have already seen this. yes so vector அப்படிங்கிறது வந்து it's not new for you. so நீங்க வந்து obviously I think units and எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். பட் பிசிக்ஸ்ல நீங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த vector thing அப்படிங்க ஃபோர்ஸ்ல like I think if I'm not wrong, so நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, கரெக்ட்டா? yes. so அதுக்கு வந்து like இந்த vector எப்படி, அதோட ஆபரேஷன்ஸ் எப்படி, அதெல்லாம் தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஓகே, so first நம்ம வந்து we will just look at the என்ன சொல்லலாம், ஓகே, சிலபஸ் நம்ம வந்து குவிக்கா பார்த்தறலாம். ஸோ வெக்டர்ஸ் அண்ட் ஸ்கேலர்ஸ், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன வெக்டர்ஸ் என்ன ஸ்கேலர் அப்படிங்கிறது. ஸோ மேக்னிடியூட், டைரக்ஷன் கொசைன்ஸ், ஓகே, அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் எ வெக்டர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அதெல்லாம் நான் வந்து சொல்லி தரேன். ஓகேவா? எல்லாமே I will teach you. so types of vectors நம்ம வந்து பார்க்க போறோம். so அதுல வந்து பாத்தீங்கன்னா position of the vector is very important. so இதுல வந்து பாத்தீங்கன்னா the thing is, okay, negative of a vector and components of a vector, vector addition, multiplication by scalar, position of a vector dividing the line segment. so அதான் the segment and the என்ன சொல்லலாம், அந்த நம்ம வந்து 10thல வந்து செக்ஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதே மாதிரி நம்மளோட வெக்டர்ஸ்லயும் there is a செக்ஷன் ஃபார்முலா as well. அப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட். so these are the things we gonna learn here. so இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின்லி நம்ம வந்து என்னெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, first I will just tell you all the theorems in the sense concepts. ஓகேவா? so எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம வந்து இந்த ஒரு ஒன் ஷாட்ல நான் உங்களுக்கு வந்து ப்ரிசைஸா I will just teach you. and next வந்து நம்ம வந்து PYQs we will discuss from 2025. recently உங்களோட சீனியர்ஸ்க்கு வந்து இருந்த பேப்பர்ல இருந்து 2025, 24, 23 and important questions from 2019 அந்த மாதிரி, அதாவது எல்லாருமே I will teach you. ஓகேவா? yes. so are you all ready? I hope everybody is ready. so introductionல first I will just start with, okay, so நான் வந்து like என்ன சொல்ல, ஒரு comparison மாதிரி first I will give you an introduction about vectors. okay, so vectors பசங்களா, vectors அப்படிங்கிறது there are like two quantities. like நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெண்டா வந்து பிரிச்சிருக்கோம். ஓகேவா? so one is vector and another one is scalar, கரெக்ட்டா? so இதுக்கு ரெண்டுத்துலயுமே வந்து ஒரு only one difference is there. okay, அது என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, நீங்க வந்து பிசிக்ஸ் கண்டிப்பாக நீங்க படிச்சிருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். what will be the difference? so vectors are there, ஓகேவா, and scalar quantity, vector quantity, right? so what is the difference between these two? ஒண்ணுக்கு வந்து I mean vector has directions, கரெக்ட்டா? வெக்டருக்கு வந்து என்னது இருக்கு பசங்களா? டைரக்ஷன் இருக்கு, and it has magnitude as well. okay, magnitude. okay,
இன்னொன்னுக்கு வந்து only magnitude is there. கரெக்டா? இதுக்கு வந்து magnitude மட்டும் தான் இருக்கும். Correct? Yes, it only has magnitude. So இதுல வந்து direction இருக்கும், அந்த force, இப்போ வந்து force எந்த force ஒண்ணுமே வேண்டாம், acceleration, velocity. So இதெல்லாம் வந்து small examples for vectors. கரெக்டா? So இதுக்கு example என்னெல்லாம் வரும் பசங்களா? velocity, acceleration, force, இது எல்லாமே வந்து என்னது? Hi Pranav, good morning pa, good morning. So இது எல்லாமே வந்து vectors categoryல வரும். And scalar categoryல example வந்து நீங்க பாத்தீங்கன்னா area, volume, அப்புறமேல் வந்து mass, இது எல்லாமே வந்து mass. So இது எல்லாமே வந்து எங்க வந்துரும் பசங்களா? Scalar quantityல வந்துரும். So it has direction and magnitude, it is called vector. Only magnitude அப்படினா உங்களை வந்து நம்ம scalar அப்படின்னு வந்து சொல்லுவோம். So in this chapter particularly we will focus on vectors. Okay வா? Focus on vectors only. இப்போ வந்து vectors நம்ம வந்து பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி vectors வந்து எப்படிப்பா represent பண்ணுவீங்க? Okay? So that is, so we are going to talk about vectors. Talk about கிடையாது, படிக்க போறீங்க vectors. So ஒரு வெக்டரை வந்து ஒரு வெக்டர்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னீங்க மேம்? நான் எல்லாருமே சொல்றது வந்து அதுக்கு மேக்னிடியூட் இருக்கும், அதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கும். ஓகேவா? சரி. So I will just write it here. It has magnitude. என்ன மேம் மேகியா அப்படின்னு கேட்கக்கூடாது. It is magnitude. Okay? And it has direction. என்னது பசங்களா? And it has direction as well. Okay. சரி. So ஒரு வெக்டருக்கு வந்து there is this thing called initial point. ஓகேவா? initial point அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்கு. And there is this thing called terminal point. ஓகேவா? initial point is there and terminal point அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. மேம் what is those points அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, so if it is A is called the initial point. Initial point அப்படின்னா it is where the vector starts. ஓகே, வெக்டர் எங்க இருந்து ஸ்டார்ட்? இனிஷியலி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ இனிஷியலி அப்படிங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ அதுவே வந்து and I have this point B. ஓகே, அதை வந்து நான் வந்து டெர்மினல். ஓகே, டெர்மினல் பாயிண்ட். ஓகேவா? எஸ். ஸோ இது வந்து இப்போ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை வெக்டர். ஸோ இந்த வெக்டர் வந்து எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏ இஸ் இஃப் அ லைன். இப்போ வந்து ஒரு லைன்ல இருந்து தான் இந்த வெக்டர் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது இனிஷியல் பாயிண்ட், பி அப்படிங்கிறது டெர்மினல் பாயிண்ட். ஓகே, வேர் இட் எண்ட்ஸ். அந்த வெக்டர் எண்ட் ஆகிற அந்த பாயிண்ட் தான் we will say terminal point. And ஒரு வெக்டர் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பசங்களா? ஏபி வெக்டர். ஓகே, மேல ஒரு ஏரோ மார்க் we will put. ஸோ ஏரோ மார்க் போடல அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து அது வெக்டர் கிடையாது அப்படிங்க. இப்போ நீங்க வந்து நல்லா மாசா நீங்க வந்து கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இந்த மேல வந்து ஏரோ மார்க் போடல, வாட் இஸ் த பாயிண்ட்? ஓகே, இட்ஸ் லைக் கொண்டை மேல இருக்கிற மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்களே, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் வில் ஹேவ். ஓகே, ஸோ ஏபி வெக்டரை வந்து நம்ம வந்து இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, தான் கிளியர். ஸோ ஏல இருந்து பி வரைக்கும், ஸோ ஏபி. ஸோ இந்த டைரக்ஷன் வந்து லைக் எப்பவுமே அந்த லைன்ஸ் வந்து எப்பவுமே வந்து டைரக்டடா இருக்கும். ஹாய் ஷீஜா, ஹாய் வெல்கம், வாங்க வாங்க, குட் மார்னிங். ஓகே, ஸோ தீஸ் வெக்டர் லைன்ஸ் அப்படிங்கிறது ஆல்வேஸ் டைரக்டட். அப்படின்னா மேம் இப்போ வந்து இங்க இருந்து ஏல இருந்து அது பிக்கு போகுது, அது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஓகே, இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கிறனால ஐ அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? ஸோ அதனாலதான் வந்து இந்த வெக்டர் லைன்ஸ் எப்பவுமே டைரக்டடா இருக்கும். ஓகே, அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டேட்டட் லைக் ஏபி வெக்டர். இது நம்ம வந்து எப்படி ரீட் பண்ணுவோம்? வெக்டர் ஏபி அப்படின்னு நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். அதர்வைஸ் ஏபி வெக்டரை வந்து யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி ரெப்ரசன்ட் இட் அஸ் ஏ. இப்படி வந்து யூ கேன் ரெப்ரசன்ட் எ வெக்டர். ஓகே, இந்த ஏபி ஓகேவா? ஸோ திஸ் ஹாஸ் என்ன சொல்லலாம்? இப்போ வந்து டைரக்ஷன் நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, டைரக்ஷன் வந்து சொல்லலாம், that is it is directed from initial point to terminal point. What about magnitude? magnitude னா என்னது பசங்களா அப்படின்னா, வெக்டர்
AB. So நம்ம வந்து இந்த மாடுலஸ்ல தான் வந்து ஒரு மேக்னிட்யூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will define. ஓகேவா? so this is called the magnitude of the vector AB. ஓகேவா? இது வந்து magnitude அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு மேம் இந்த எதுக்கு இது அப்படின்னா like why this modulus sign? டேய் பசங்களா, magnitude is always positive. Okay, it is always a positive. It is actually the absolute value. கரெக்ட்டா? so magnitude அப்படிங்கிறது பாசிட்டிவா இருக்கும். so அதனால தான் வந்து அந்த modulus simple we have given. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக்கான விஷயம். ஓகே, இஸ் தட் கிளியர்? எஸ். சரி, இப்போ வந்து we will do some, இது வந்து சும்மா பாருங்களேன், சும்மா just for fun அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, so classify the following measures as scalars and vector. உங்களுக்கே தெரியும், north west. okay, it is showing some direction. northல west side. okay, northல west side, it is showing some what? இது என்ன காட்டுது? ஒரு டைரக்ஷன் காட்டுது. 2 meter அப்படிங்கிறது its magnitude. okay, so this is actually a vector called quantity. okay, so 100 meter square, it is basically area. கரெக்ட்டா? இது வந்து actually என்னது? area. so this is scalar. there is no direction, nothing, just scalar. okay, yes. இப்போ வந்து இதெல்லாம் சொல்லியாச்சு, everything is done. magnitude, okay, yes. நம்ம வந்து next வந்து we gonna learn position of a vector. okay, so position of a vector முடிஞ்சதுக்கு அப்புறம் we will go to the types of vector. ஓகேவா? so position of a vector, எல்லா position of a vector, everything. இப்போ வந்து ஒரு வெக்டரை நீ வந்து 3D பிளேன்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ற அப்படின்னா it is always respect to the origin. ஓகேவா? so position of a vector, இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து எங்கடாது so this is your என்ன சொல்லலாம், இதுதான் வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்க, இது அங்கேயே இருக்கட்டும். you just look at this figure only. okay, so நான் வந்து with respect to this, okay, with respect to what மேம் அப்படின்னா with respect to originல தான் நம்ம வந்து எல்லா இது வந்து பொசிஷன் வந்து நம்ம வந்து சொல்றோம். okay, is that clear? so எல்லா position in the 3D plane ல if you are representing a vector, first எல்லாமே theory தான் இருக்கும். you have to bear with me. theory உங்களுக்கு தெரியல அப்படின்னா it will be very difficult to solve any problem in the என்ன சொல்ல வெக்டர்ல. ஓகேவா? so first கொஞ்சம் தியரியா இருக்கும், பட் லாஸ்ட்ல வந்து I have lot of problems, you have to bear with me. okay, so that's all what I am asking. okay, சரியா? so நம்ம வந்து position of the vector, keep that in mind. position of a vector, of அது cube கிடையாது, of a vector, அது வந்து it is always எப்பவுமே வந்து with respect to origin. ஓகேவா? ஒரு ஒரிஜினுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான். ஓகேவா? அதோட இது பேசிக்ஸ்ல தான் நம்ம வந்து அந்த 3Dல வந்து அந்த பிளேனை வந்து நம்ம மார்க் பண்றோம். is that clear? yes. so இப்போ வந்து origin இங்க இருக்கா, so I am marking this point P. so இதுல வந்து இங்க பாருங்களேன், so this OP அப்படிங்கிற வெக்டர், OP is the vector, அதை வந்து நான் R அப்படின்னு நான் வந்து ரெப்ரசன்ட் பண்றேன். ஓகேவா? so OP vector, it is basically R vector. ஓகேவா? R vector. so இதுல வந்து பாத்தீங்கன்னா x y z எல்லாமே வந்து it is representing x அப்படிங்கிறது x axisல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? yes. so magnitude என்னது வரும் பசங்களா? what will be the magnitude of OP vector இல்லாட்டி R vectorோட magnitude என்ன வரும்? what will be the magnitude? yes. so modulus OP. okay, so modulus OP இல்லாட்டி magnitude of OP அப்படிங்கிறது that is nothing but root of x square plus y square plus z square. very very important. so இதுல இருந்து தான் வந்து அந்த டைரக்ஷன் cosines எப்படி வருது அது எல்லாமே நீங்க வந்து படிப்பீங்க. okay, is that clear? okay, so இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசிக்கலி என்ன படிச்சோம்? okay, OP நம்ம வந்து பொசிஷன் நம்ம வந்து சொல்றோம். whatever the position, சும்மா ஒரு P அப்படிங்கிற ஒரு வெக்டர் இல்லாட்டி R வெக்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா you have to keep in mind is that, ஏன்னா நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும், அது எல்லாமே ஒரிஜினுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான். with respect to origin only we are deciding their positions. very 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 important. okay, so அதோட magnitude என்னது பசங்களா? root of x square plus y square plus
z square. Clear? Yes. So இதுல இருந்து நம்ம வந்து அந்த இதுலயும் இருந்து I can tell the என்ன சொல்லலாம் direction cosines எப்படி வருது அது கூட நான் வந்து சொல்லிக்கிறேன். Okay. So let alpha beta gamma. Okay. Direction cosines நான் வந்து சொல்ல போறேன். Direction angles first direction angles சொன்னதுக்கு அப்புறம் தான் direction cosines we will say. Okay. So let alpha beta gamma. இங்க பாருங்க பசங்களா, this is first point. Second point வந்து alpha, beta, gamma are the angles made with respect to x-axis, y-axis, z-axis. Okay. So clear ஆ பாத்துக்கோங்க. This is your vector. அது OP அப்படிங்கிறது உங்களோட vector. ஓகேவா? So இந்த vector making an angle with x-axis, that is alpha. Clear? நல்லா வந்து பாத்துக்கோங்க. Next. So here it is. இங்க தான் என்னோட x-axis, அதனால இங்க. And gamma is the angle made by the y-axis. So this is beta. Sorry, gamma சொல்லிருப்பேன். Beta. Gamma கிடையாது, beta. So if this is the line and this line makes an angle with the z-axis with gamma. Clear? Yes. Okay. சரி. So இந்த alpha, beta, gamma அப்படிங்கிறது direction angles. Okay va? So you have to keep in mind is that alpha, beta, gamma are the angles made with x-axis, y-axis, z-axis. Okay. Alpha, beta, gamma is called the direction angles. Okay va? இதுதான் direction angles. பசங்களா, alpha, beta, gamma அப்படிங்கிறது என்னது? It is angles. கரெக்டா? So அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இஸ் தட் கிளியர்? ஓகே. So if I am taking the cosines of these angles, நான் என்ன எடுக்கிறேன்? cosines of the angles. Okay, I am taking cosines of these angles, which is alpha, beta, gamma. இவங்க எல்லாத்தையோட நான் வந்து என்ன எடுக்க போறேன்? I am going to take the cos of their. Cos கிடையாது மேம், it is cos. Okay. So cos of their angles அப்படிங்கிறது இப்ப பாருங்க, cos alpha. Okay, cos beta, cos gamma. Okay, cos எடுத்தாச்சா? இவங்கள நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? Direction cosines. Okay, direction. இப்போ நீங்க வந்து direction angle சொன்னீங்க. Direction angles ஓட cosine எடுக்கிறீங்க அப்படின்னா it is the direction cosines. Okay, direction cosines. Okay, direction cosines. Direction cosines. Okay. So everybody know what is cos theta? Cos theta தெரியாது? தெரியும். Adjacent side by hypotenuse. Correct? Adjacent side by hypotenuse. So alpha ஓட adjacent side is x. So x and இதுதான் வந்து this is the hypotenuse it will come. Correct தானே? இதுதான் வந்து hypotenuse வரும். Yes or no? So that is x by r. Okay, அதே மாதிரி cos beta நம்ம வந்து we are taking the magnitude here. So cos beta அப்படிங்கிறது it will be y by r. Cos gamma it will be z by r. Okay, these are called the direction ratios. Simple. Clear? Okay. So r எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இப்பதான் பார்த்தோம். x square plus y square plus z square. That is done. Okay. So இது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் நம்ம வந்து படிச்சாச்சு. இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு கேட்பாங்க. Everything. I will show you the PYQs. நான் PYQs எடுத்து காட்டுறேன் மேம். இதெல்லாம் கேட்பாங்களா மேம்? இது ரொம்ப சிம்பிள் மேம். கேட்பாங்க. நான் காட்டுறேன் questions. Okay. சரியா? So இப்போ வந்து like we have this. இப்போ வந்து I'm taking cos square alpha plus cos square beta plus cos square gamma என்ன அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். Okay, we gonna find out what is cos square alpha, what is cos square beta, whatever. சரி. So அது அப்படியே எழுதும்போது we have x square by r square we will have plus y square by r square plus z square by r square. So இது வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? x square plus y square plus z square divided by r square. பசங்களா, what is r square? R square அப்படிங்கிறது magnitude of the vector OP. Yes? Vector. Okay வா? Vector OP அப்படிங்கிறது நான் R ன்னு represent பண்றேன். அதோட magnitude அப்படிங்கிறது தான் வந்து like it will be like this. Okay, it can be written like this as well. Correct?
இங்க r அப்படிங்கிறது அதோட என்னது magnitude itself. ஸோ இப்போ வந்து நான் இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர். என்னது இது 1. வாட் இஸ் திஸ் 1? ஓகே சரி, இப்போ வந்து வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் நான் எழுத போகிறேன். cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் காமா ப்ளஸ் cos ஸ்கொயர் cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் காமா வில் பி ஈக்குவல் டு 1. வெரி வெரி இம்பார்ட்டண்டானது. ஜஸ்ட் ஒரு லைக் என்ன சொல்ல இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம வந்து படிச்சாச்சு. ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரைட் cos ஸ்கொயர் ஆல்ஃபா cos ஸ்கொயர். அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னா we will write cos square alpha is equal to L. Okay, sorry, cos alpha is equal to L, cos beta is equal to M, cos gamma is equal to N அப்படின்னு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது திருப்பி நீங்க வந்து எப்படி எழுதிக்கலாம், L square plus M square plus N square is equal to 1 அப்படின்னு you can just simply write it. ஸோ இது வந்து அனதர் விஷயம். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பொசிஷன் ஆஃப் த வெக்டர்ல இருந்து மேக்னிடியூட் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு, டைரக்ஷன் ஆங்கிள்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதோட டைரக்ஷனல் கொசைன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா அப்படிங்கிறது 1 அப்படிங்கிறது நம்ம வந்து we have learned. Okay, so these are the basic things from a position of a vector. Position of the vector எப்பவுமே வந்து ஒரிஜின்ல இருந்து தான் நம்ம வந்து எடுவோம் OP. Okay, so OP அப்படிங்கிறது O is our initial point, P is our terminal point. Final point எல்லாம் சொல்ல மாட்டாங்க, terminal point அப்படின்னு வச்சுக்கோங்க. Okay, yes, so now we will go to yes, இப்போ நம்ம வந்து we will go to the types of vectors. Okay, types of vectors very important. ஏன்னா வந்து sometimes okay just they will say null vector. அப்படி உங்களுக்கு null vector என்னன்னு தெரியல அப்படின்னா போச்சு. ஓகே, ஸோ ஈக்குவல் வெக்டர்ஸ், collinear vectors அப்படின்னா some things they will say. ஸோ அதெல்லாம் அந்த மீனிங், அந்த டேர்மோட மீனிங் என்னன்னு வந்து உங்களுக்கு என்னன்னு இருக்கணும், என்னன்னு இருக்கணுமா மேம், என்னன்னு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறேன். ஜீரோ வெக்டர் as the name suggests, zero vector அப்படிங்கிறது அப்போ வந்து நம்ம one thing you have to keep in mind is that, ஸோ ஒரு விஷயத்துக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் பசங்களா, மேக்னிடியூட், டைரக்ஷன். அப்போ அதுதான், அது பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஜீரோ வெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வெக்டர்ல அங்க வந்து டெர்மினல் பாயிண்ட்டும் அப்புறமேல் வந்து இனிஷியல் பாயிண்ட்டும் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இஃப் இஸ் ஏ இஸ் மை என்ன சொல்லலாம் இனிஷியல் பாயிண்ட், அந்த ஏலே வந்து ஐ ஹாவ் திஸ் பி ஆஸ் வெல் அப்படின்னு, பி அப்படின்னா டெர்மினல் பாயிண்ட்டும் இனிஷியல் பாயிண்ட்டும் சேமா இருக்கும். ஓகேவா, ஸோ தட் இஸ் terminal and initial point. Okay, it will be same point it will be. Okay, and magnitude வந்து பாத்தீங்கன்னா that will be equal to 0. No magnitude. நீங்களே சொல்லுங்க, இங்க இருந்து அங்க வரைக்கும் போகணும்டா, அதுதான் அந்த லைனோட லென்த்டா, அந்த லைனே போல, அப்ப அங்க வந்து மேக்னிடியூட் இருக்குமா, இருக்காது. ஸோ டைரக்ஷனும் வந்து எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது, மேக்னிடியூட் வில் பி ஆல்சோ 0. தட் அதுக்கு தான் நம்ம வந்து ஜீரோ வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ வெக்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படியும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் நல் வெக்டர். ஓகே, நல் வெக்டர். ஓகே, எஸ். ஸோ அதான் இங்கே இருக்கு, யூ கேன் ரீட் இட். இது இல்லை ரீட் பண்ண எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா இதுதான் நான் இங்கே எழுதிக்கேன், யூ கேன் ரீட் திஸ் ஆஸ் வெல். ஓகே, யூனிட் வெக்டர் ஆஸ் த நேம் சஜஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது யூனிட் வெக்டர், அதான் நமக்கெல்லாம் தெரியும். இட் வில் பி என்ன சொல்லலாம், மேக்னிடியூட் வில் பி 1. இதுல என்ன மேம் பெரிய இது இருக்கு, யூனிட் வெக்டர் தான்டா எல்லாத்துலயுமே வந்து யூனிட் வெக்டர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ யூனிட் வெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா as the name suggests, magnitude will be 1. மேக்னிடியூட் என்னவா இருக்கு பசங்களா, 1. அவ்வளோதான். ஓகே, மேக்னிடியூட் இஸ் 1 அப்படின்னா அண்ட் எல்லா என்ன சொல்லலாம், எல்லா எப்படி சொல்றது, எல்லா வெக்டருக்குமே ஒரு யூனிட் வெக்டர் வில் பி தேர் which is in their direction. புரியுதா? ஓகே, ஸோ யூனிட் வெக்டரை வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ கேப். இப்போ நான் வந்து சொன்ன இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
Okay, so இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், okay, unit vector is represented by a cap. So இந்த a cap அப்படிங்கிறது it might be என்ன சொல்லலாம், இந்த vector a ஓட unit vector is a cap. ஓகேவா? So இந்த a cap will be in the direction of let's say the vector a. ஓகேவா? ஒரு வெக்டர், இப்போ நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு வெக்டர் இருக்கு. ஓகே, சம் வெக்டர் a அப்படிங்கிறது அந்த யூனிட் வெக்டரோட அந்த வெக்டரோட யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது a கேப். ஸோ இந்த a கேப்போட ஸ்பெஷாலிட்டி என்னது? இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் 1. ஓகே, இட் வில் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டர். நீ வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு வெக்டர் எடுத்துக்கோங்க, அதுக்கு கண்டிப்பாக ஒரு யூனிட் வெக்டர் இருக்கும். அந்த யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் வில் பி இன் தி டைரக்ஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் வெக்டர். கிளியரா? ஸோ இப்போ வந்து யூனிட் வெக்டர் வந்து எனக்கு கண்டுபிடிக்கணும், a கேப் ஐ ஹாவ் டு ஃபைண்ட் அப்படின்னா அதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் a. ஓகேவா? வெக்டர் a divided by magnitude of vector a. It's very important. It is very important. Unit vector might seems like என்ன சொல்லலாம், that chill guy அப்படிங்கிற மாதிரி இருக்கும், but it plays a very important role. புரியுதா உங்களுக்கு? So a vector whose magnitude is unity, that is one unit, is called unit vector. The unit vector is in the direction of the given vector a and it's denoted by a cap. Okay, we will say it is a cap. இப்போ இந்த கீழ சொன்ன இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, it is very important பசங்களா. Okay, you have no idea how much important is this line. So அந்த யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் வந்து கொடுத்திருக்கிற வெக்டரோட டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. யூனிட் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் a டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் a. ஓகேவா? கிளியர்னா சாட்ல ஒரு கிளியர் அப்படின்னு சொல்லுங்க, so that I can understand. அவ்வளோதான், மற்றபடி இது கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு புரியும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோஇனிஷியல் பாயிண்ட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் co-initial vectors பாருங்க, two or more vectors having the same initial point. So maybe அவங்களுக்கு வந்து same initial point இருக்கலாம், are called co-initial vectors. For example பாருங்க, this is the initial point. Okay, so இப்போ வந்து a அப்படிங்கிறது this is b c d. Okay, so let it be, this is b vector, c vector, d vector. Okay, so இந்த வெக்டர்ஸ்க்கெல்லாம் இனிஷியல் பாயிண்ட் எங்க இருக்குது? a அப்படிங்கிற பாயிண்ட் தான் இது. அப்போ இந்த வெக்டர்ஸ் a வெக்டர் a b வெக்டர் a c வெக்டர் a d அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், these are called co-initial vectors அப்படிங்க. Okay, that's it. So next வந்து collinear. This also இதுவும் வந்து ஒரு மேஜர், லைக் இப்போ வந்து நான் வந்து சொல்றேன் இல்லையா, டே பசங்களை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீ வந்து எடுக்கிற அப்படின்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொலீனியர் வெக்டர்ஸ்ல இருந்து டெஃபினட்டா they will ask one MCQ question எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து கொலீனியர் அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுப்போம், பட் கொலீனியர்ல இருந்து they can ask questions. ஓகேவா? I think if I'm not wrong 2024ல they have asked this question. 2024 23ல ஓகே ரீசெண்டா கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன சொல்றாங்க, two or more vectors are said to be collinear if they are parallel to the same line irrespective of their magnitude and direction. கொலீனியருக்கு வந்து எந்த கண்டிஷனுமே கிடையாது. நீ எப்படி வேணா இரு, நீ எந்த சைடு வேணாலும் போ, நீ எந்த மேக்னிடியூட் வேணாலும் வச்சுக்கோ, பட் நீங்க வந்து பேரலா இருக்கும். அது கொலீனியர் வெக்டர்ஸ்க்கு வந்து அவங்க ஒன்று சேர்றது பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, for example, the only condition collinear vector has is that it should be parallel. அவ்வளவுதான், அது வந்து parallel-ஆ இருக்கணும். ஒரே இதுல போறியா, நான் ஹாப்பி, நீ parallel-ஆ இருந்தா போதும். இல்ல நான் இந்த சைட் போறேன், அவளும் ஓகே அவளும் வச்சுக்கோங்களேன், அவளும் அந்த சைட் போறீங்க, பட் நீங்க வந்து மீட் பண்ண, லைக் ஹேவ் யூ சீன் இந்த நான் படிச்ச +1 +2 அந்த ஸ்கூல் எப்படின்னா இட் இஸ் மிக்சட். ஓகே, பட் வி ஆர் நாட் சப்போஸ் டு டாக் வித் அதர் என்ன சொல்லலாம், பாய்ஸ் கூட பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து ஒன்றா தான் படிக்கணும், ஒரே கிளாஸில் தான் இருங்க, ஆனால் நீங்கள் வந்து பாய்ஸ் கிட்ட பேசக்கூடாது. புரியுதா? கெட்டிங் யோர் பாயிண்ட், ரைட்? ஸோ இட்ஸ் லைக் கொலீனியர் வெக்டர்ஸை நீங்கள் வந்து இருக்கணும், நீங்கள் வந்து அவங்க கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் வந்து லைக் ஆப்வியஸ்லி ரெண்டு பேருமே ரெண்டு டைரக்ஷனில் தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் போவாங்க, ஃபர்ஸ்ட் பாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசக்கூடாது.
அதான் வந்து collinear vectors. If somebody is இப்போ வந்து அப்படி ஒன்று நீங்கள் வந்து அந்த இன் ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க சம் இன்சிடென்ட்ல, ஓ இது collinear vector போல அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது செகண்ட் எக்ஸாம்பிள், இது தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, மேக்னிடியூட்ல பிரச்சனை இருக்கு, இவன் குட்டியா இருக்கா இவன் சின்னதா இருக்கா, பிரச்சனையே கிடையாது, இட் ஷுட் பி parallel. Okay, fourth type la வந்து if this is going this side and the another one is going that side with different magnitudes, it is also fine since they are parallel, they are not meeting. எதுவுமே கிடையாது, அவங்க எப்படி வேணா இருந்தாலும் அவங்க மீட் பண்ணக்கூடாது அவங்கள தான் நம்ம வந்து collinear அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஈக்குவல் வெக்டர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். ஈக்குவல் வெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும், அவங்க கரெக்டாக அவங்க ஈக்குவலாக இருந்தாதான் என்ன சொன்னாங்களே ஈக்குவல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் அவங்களோட மேக்னிடியூட் ஷுட் பி ஈக்குவல், தேர் டைரக்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுதா? மேக்னிடியூடும் டைரக்ஷனும் வந்து சேமாக இருக்கணும், அவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் வெக்டர் ஈக்குவல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆஃப்டர் லேர்னிங் காம்பனன்ட் ஃபார்ம், ஓகேவா, நீ வந்து இதுலேயே வி வாண்ட் ஸ்டாப், வி வில் லேர்ன் காம்பனன்ட் ஃபார்ம், வெக்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஈக்குவல் வெக்டர்ஸ்னா அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி. என்னது நாகாஜ் அதே மாதிரி என்னது ஈக்குவல் வெக்டர்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஸோ டூ வெக்டர்ஸ் A and B are said to be equal if they have same magnitude and direction regardless of the position of their initial points and written as vector A is equal to vector. நீ வந்து எங்கிருந்தோ ஸ்டார்ட் பண்ணு, நீ எப்படியோ போ, ஐ டோன்ட் கேர், ஆனா நீ வந்து சேம் டைரக்ஷன்ல தான் போகணும், சேம் மேக்னிடியூட் தான் இருக்கணும், நீ எங்க ஸ்டார்ட் பண்றியோ ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறதுதான் ஈக்குவல் வெக்டர் சொல்றாங்க. நெகட்டிவ் ஆஃப் வெக்டர் அகெயின் அண்ட் another இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம். நெகட்டிவ் ஆஃப் வெக்டர் பசங்க நெகட்டிவ்னா மேம் அதுதான் மேம் அந்த முன்னாடி அந்த இது போடுறது. எஸ் கரெக்ட், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இங்க நம்மளோட வெக்டர்ஸ்ல நெகட்டிவ் வெக்டர்ஸ், நம்மளோட வெக்டர்ஸ்ல நெகட்டிவ் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் பேசிக்கலி ரெப்ரசன்ட் தி டைரக்ஷன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? வெலோசிட்டியில நெகட்டிவ் வெலோசிட்டி வந்துச்சுன்னா ஓகேங்க, இட் இஸ் கோயிங் பேக்வர்ட்ஸ். டே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஓகே ஒண்ணுமே கிடையாது நம்மளோட dy by dx, ஓகே இஃப் இட் இஸ் டிக்ரீசிங் மைனஸ் dy by dx அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. ஸோ அதே விஷயம் தான். ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ், என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, what it will represent, it is represent basically the direction. ஓகேவா? இப்போ வந்து வெக்டர் AB இது வந்து ஒரு வெக்டர், இதோட நெகட்டிவ் வெக்டர் யூ ஹேவ் டு டேக் அப்படின்னா that is minus of BA. ஓகே, என்னாச்சு, அதோட இனிஷியல் பாயிண்ட் வந்து மாறிடுச்சு. கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வெக்டர் ஏபியோட நெகட்டிவ் இஃப் ஐ ஹாவ் டு டேக் அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் BA. Okay, it's not negative of AB, it is negative of BA. Okay, பாருங்க, a negative vector whose magnitude is same as that given vector, but the direction is opposite. Okay, but the direction is opposite is called the negative of the vector. Example, for vector BA is the negative vector. BA is the negative vector of AB. BA is the negative. Suppose இங்க பாருங்களேன், suppose the vector is from A to B. இப்போ A to B ல இருந்து இப்படி நான் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து வெக்டர் AB ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? அதுவே இந்த லைன்ல B ல இருந்து ஸ்டார்ட் ஆகி A ல வந்து டெர்மினல் பாயிண்ட் இருக்கு and it is directed this way அப்படின்னா it is BA. லிட்டரலி ஆப்போசிட். கரெக்டா? இது இந்த சைட் போகுது, அது அந்த சைட் போகுது. கரெக்டா? ஸோ அதனால வெக்டர் BA அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் AB. ஸோ விச் மீன்ஸ் ஓகே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வெக்டர் சொல்றாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? எஸ், நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா என்ன வரும், லைக் யூ கேன் சி லாட் ஆஃப் இது பாருங்களேன், இது வந்து ரீசன்ட்லி கூட கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க மேம் கதையே சொல்லிட்டு இருக்கீங்க மேம், ப்ராப்ளம்ஸ் கொடுங்க மேம். வரேன். ஃபைண்ட் எ வெக்டர்.
Okay, find a vector in the direction of the vector A is equal to vector A is equal to I cap அது நான் உங்களுக்கு சொல்லி தரல that has magnitude 7 units. Okay, wait. சரி இப்போ வந்து we have to learn about the components of a vector. Okay, so அதுக்கப்புறம் நம்ம வந்து வரும். அதான் நான் சொன்னல like I can't completely வந்து எனக்கு என்னன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது அதான். Okay, so next we will learn how to add two vectors. Triangle law of addition. Triangle law. நான் வந்து first நான் தியரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து PYQஸ்ல வந்து சரி இப்போ வந்து நம்ம பசங்க வந்து யூனிட் வெக்டர்ஸ் அதெல்லாம் படிச்சு நம்ம அதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்போம். நோ சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஓகேவா, எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கேட்பாங்க. அதுல தான் அவங்களுக்கு ஒரு த்ரில் இருக்கு. ஓகே, ஸோ எனிவேஸ் பசங்களா பேர் வித் மீ, சம் கொஞ்சம் தியரம் தான், அது முடிஞ்ச இந்த சாப்டர் இஸ் டன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ஒன் ஷாட் இஸ் ஃபேர் இனஃப் டா. ஓகேவா, சரி ஓகே. ட்ரையாங்கிள் law of addition and subtraction அது எல்லாமே இருக்கு. so we will see. okay, triangle law of addition. சரி இப்போ வந்து I have a vector. okay, so vector இங்க இருந்து இந்த vector இங்க போகுது. okay, so from A to B. okay, and I am keeping this vector in a form of a triangle மாதிரி நான் வந்து construct பண்ண போறேன். so that its tail is at the end of இது tail ன்னு சொல்லுவாங்க, இது head ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, tail and head, I hope உங்களுக்கு தெரியும் அப்படின்னா tail and head. இதோட headல வந்து I'm just placing the என்ன சொல்லலாம் இப்படி வருது, and this is B and this is C. ஓகே, இந்த வெக்டரை வந்து நான் இந்த A அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன், அண்ட் BC வெக்டரை நான் வந்து வெக்டர் B அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ த திங் இஸ் இப்போ நான் வந்து இப்போ ஆடிங் A plus B, AB BC நான் வந்து ஆட் பண்ணால் இதோட ரிசல்டன்ட் வெக்டர் என்ன தெரியுமா வரும்? உங்களுக்கே தெரியும். யூ ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இன் ஃபிசிக்ஸ், பட் இருந்தாலும் ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ இதோட ரிசல்டன்ட் வெக்டர் தட் இஸ் C. ஓகேவா, ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் R அப்படிங்கிறது இல்லாட்டி சின்னு வச்சுக்கோங்க, AC. சம்டைம்ஸ் ரிசல்டன்ட் வெக்டர்னால நான் R அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து ரிசல்டன்ட் வெக்டர் வந்து ஏசியா வரும். ஓகேவா, வாட் யூ மீன் பை தட் அப்படின்னா இஃப் ஐம் ஆடிங் AB பிளஸ் BC நான் வந்து ஆட் பண்ணா என்னோட வெக்டர் ரிசல்ட்டிங் வெக்டர் வந்து இட் வில் பி AC. ஓகே, AC. இல்லை மேம் எனக்கு அப்படியும் எனக்கு புரியல அப்படின்னா இஃப் ஐ வாண்ட் டு ரீச் சிக்கு நான் வந்து ரீச் ஆகும். ஓகேவா, எப்படி போகலாம்? AB வழி போய் அப்புறமேல் Bயிலிருந்து C வரைக்கும் போகலாம். மேம் எதுக்கு மேம் எப்படி போறீங்க? ஏலிருந்து சிக்கு, அதான்ட ரிசல்டன்ட் வெக்டர். ஓகே, ஸோ தி திங் இஸ் இஃப் யூ ஆட் சம் வெக்டர், ஓகேவா, விச் இஸ் இன் த ஃபார்ம் லைக் திஸ், வெதர் இதோட டெய்ல் இதோட ஹெட் அண்ட் அனதர் ஒரு வெக்டரோட டெய்ல் வந்து ஹெட்ல டச் ஆகுற மாதிரி நீங்க வந்து இந்த பொசிஷன் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் வந்து எங்க வரும்? திஸ் வில் பி யுவர் ரிசல்டன்ட் வெக்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஆட், ஸோ AC அப்படிங்கிறது, ஸோ AC வெக்டர் இஸ் நத்திங் பட் AB வெக்டர் பிளஸ் BC வெக்டர். ஓகே, AB வெக்டர் நான் இப்போ தான் வந்து ரிசல்டன்ட் வெக்டர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். AB அப்படிங்கிறது வெக்டர் A பிளஸ் வெக்டர் B. ஸோ திஸ் இஸ் கால்டு ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். சிம்பிள். ஓகே, கிளியரா? ஸோ இதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ட்ரையாங்குலர் லா தான் ஃபர்ஸ்ட் பேசிக். ஸோ அதுலேருந்து தான் வந்து parallelogram லா ஆல்சோ வந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து அடிஷன் பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். இதுவே வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுவே வந்து நம்ம வந்து we have to subtract அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்ம வந்து சப்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் பார்க்க வேண்டாம், இதுவே நம்ம வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஸோ இப்போ வந்து இதே வெக்டர் B வந்து இதே வெக்டர் இந்த வெக்டர் அப்படியே திருப்பிடுச்சு. இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட we had this AB, ஓகே, and we had this AC. ஓகேவா, கரெக்டா?
Okay, I will just draw it again. So இப்போ நம்ம வந்து difference நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ addition பார்த்தாச்சு. எப்படி differenceல வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்படி போனவங்க வந்து உல்டாவா கீழ போயிருப்பாங்க. இந்த சைடு போனவங்க வந்து அந்த சைடு போயிருப்பாங்க. அப்படிதான் வந்து நெகட்டிவ் வரும். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது தான் நெகட்டிவ் ஆஃப் த வெக்டர் இப்பதான் நம்ம வந்து படிச்சோம். எஸ், கரெக்ட் ஒன்லி, ரைட்? ஸோ இப்போ வந்து இதுல வந்து எப்படி வருதுன்னு we will see. குளிர்ல செத்து போயிடுவேன், அதனால கம்மி பண்ண. ஓகே, இப்போ இங்க பாருங்க. ஸோ we had ஃபர்ஸ்ட் நம்ம வந்து a b இருந்துச்சா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட we had ab வெக்டர். இந்த b வெக்டர்ல இருந்து c க்கு போனேன் and I got the vector as ac. வந்து எனக்கு ரிசல்டன்ட் வெக்டரா வந்து எனக்கு என்னன்னு வந்துச்சு, இது வந்து triangular law of addition. அதுவே பாருங்களேன், இந்த b வந்து உல்டாவா கீழே வந்துச்சு அப்படிங்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை மட்டும் நான் தனியாக வந்து if I am representing அப்படின்னா, so if this is A and this is B, so A ல இருந்து it is going to B and B ல இருந்து இங்க பாருங்க, so from B to here அந்த வெக்டரோட டைரக்ஷன் BC டைரக்ஷன் மேலே போனவங்க வந்து கீழே போயிட்டாங்க. ஸோ இது சாதாரணமாக வெக்டர் ஏபியா இருக்கும். ஸோ சின்ஸ் இது மேலே போச்சு இது கீழே போச்சு, நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் நெகட்டிவ் மைனஸ் நெகட்டிவ் வெக்டர் ஏபின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எகெயின் ஹியர் இதோட ரிசல்டன்ட் வெக்டர் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த ரிசல்டன்ட் வெக்டர் சின்ஸ் யூ ஹேவ் டு ஆட் தீஸ் வெக்டர்ஸ். எஸ் ஆர் நான் அதுதான் வந்து ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன்ல நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ ரிசல்டன்ட் வெக்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு வெக்டர் ஏ பிளஸ் minus of vector b, that is equal to vector a minus vector b. This is called a triangular law of addition. The triangular law of subtraction வச்சுக்கோங்க, difference இன்னமும் வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை, இதுதான் விஷயம். Okay, so difference வந்து நம்ம rarely we use but mostly we will use addition. ஓகேவா? So triangular law of addition is clear, right? Triangular law of addition, I hope it is clear. So அதோட ஏதாச்சும் ஒரு direction change ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து reverse, அது we will go to the difference, அதாவது subtractionக்கு we will go. Okay, so அப்படியே நீங்க வந்து போனீங்க அப்படின்னா parallelogram. Okay, so parallelogram law இல்லாட்டி அதுலயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், no problem. Okay, so இந்த ஃபிகர் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபிகர்ல இருந்து again they have asked question, we will do that. Okay, so இப்போ இங்க பாருங்களேன். ஸோ இப்போ வந்து இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு வெக்டர் a and vector b வந்து adjacent side of a parallelogram இருக்கணும் அப்படிங்கறாங்க. Okay, so what they are telling, parallelogram, okay, vector a and vector b represented by the two adjacent sides அப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கறாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இங்க பாருங்க. ஸோ திஸ் இஸ் அவர் இனிஷியல் பாயிண்ட் O. இங்க இருந்து ஒரு வெக்டர் போகுது OA. ஓகே, அதே இந்த பாயிண்ட்ல இருந்து சம் வெக்டர் இஸ் கோயிங், ஐயோ அழிச்சிட்டேனே. ஓகே, ஸோ அதே இந்த வெக்டர்ல வந்து another vector is going like let's see B. So this is vector A and this is vector B. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்படி போகுது, OA ல இருந்து போகுது, OB ல இருந்து போகுது, O is the initial point. ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேரலோகிராம் வந்து எங்க மேம் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, ஓகேவா? ஸோ இப்போ வந்து எவ்ரிபடி நோஸ் தட் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட் கொஸ்டின், நான் சொல்லித்தரேன். Opposite sides of a parallelogram are parallel and equal. Everybody knows that. So இப்போ வந்து if I'm drawing, இங்கிருந்து நான் வந்து ஒரு லைன் ட்ரா பண்றேன், இல்லாட்டி இங்கிருந்து if I'm drawing a line அப்படின்னா, so okay, லைன் கிடையாது, இதெல்லாம் வெக்டர்ஸ். ஓகேவா? ஸோ சின்ஸ் OA will be, இப்போ வந்து இப்போ OA இதுக்கு வந்து Bன்னு கொடுத்துருக்கோமா, இப்போ இதுக்கு வந்து C நான் கொடுக்குறேன். ஓகே, C. So we know that BC is equal to OA, right? Yes or no? BC will be equal to OAக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஸோ இதே வெக்டர் A தான் வந்து இங்கேயும் வரும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? பசங்களா இப்போ பாருங்க, இப்போ ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க, வெக்டர் A, வெக்டர் B. ஓகே, ஸோ இந்த வெக்டரோட எண்ட் இங்க வருது, இந்த வெக்டரோட இதெல்லாம் எல்லாமே அங்கதான் வருது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, if I'm going to draw a line, ஓகேவா? ஸோ
these are the diagonal. So this pink color is the diagonal. Okay va, இதுதான் வந்து diagonal-ஆ வரும். So vector A, vector B. So இந்த tail இருந்து இதாகுது, இந்த tail இருந்து இதாகுது. So this will be the resultant vector. Okay, so that will be equal to vector A plus vector B. Okay, புரியுதா? Got the point, right? அதே தான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க. So this is vector A, this is vector B. So it forms triangle OBC forms a triangle. Yes or no? So அதே condition தான் இங்க இருக்கிற headல இருந்து next vector ஓட tail start ஆகுது. Okay, condition satisfied. So OC will be the resulting vector. Okay, OC will be the resulting vector. And the resulting vector ஓட எப்படி கண்டுபிடிக்கிறது? Resulting vector will be A plus B using triangular law of addition. இப்போ just triangle law, நீங்க triangle law படிச்சீங்களா? அதுவே யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன படிச்சாச்சு? Parallelogram law. Okay, parallel law of addition. Okay, parallelogram law. Okay வா, புரியுதா? Simple concept. ஏனா வந்து இதே same question கேட்டிருக்காங்க. That's why I'm repeatedly நான் வந்து சொல்றேன். ஓகேவா? So that is பாத்துக்கோங்க, terminal points and initial points and terminal points எப்படி ஸ்டார்ட் ஆகுது. First thing அது வந்து adjacent side-ஆ இருக்கணும். அவங்க வந்து again they are mentioning it as adjacent sides of adjacent sides of two adjacent sides of a parallelogram. OA. ஓல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுறது B. எனக்கு வந்து parallelogramல தெரியும் ஆப்போசிட் சைட்ஸா parallel and equal அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ இங்க A அப்படினா BC will be also A தான் இருக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ வந்து நான் இந்த triangle நான் வந்து கன்சிடர் பண்றேன் அப்படினா, if I am considering this triangle, so இது வந்து triangular law of addition வந்து என்ன பண்ணுது? Satisfy பண்ணுது. Yes or no? Yes. So okay, so resulting vector அப்படிங்கிறது A plus B ஆக இருக்கும். Simple as that. Very important question கேட்டிருக்காங்க. 2025ல question கேட்டிருக்காங்க. Okay, yes. இப்போ வந்து we will just learn some properties because எல்லாமே நம்ம வந்து சொன்னா எங்க இருந்து question கேட்பாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. Okay, so இப்போ வந்து vectorsல வந்து we have some properties. So propertiesல வந்து just நீங்க வந்து keep in mind is that vector addition. இப்போ நம்ம வந்து addition படிச்சாச்சு, subtraction we also learned. Okay, so vector addition அப்படிங்கிறது it is commutative. That is commutative-ஆ இருக்கும், which is vector A plus vector B is equal to vector B plus vector A. Commutative, நீங்க அப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் it will be the same. Vector addition is associative. Okay, so just இதே தான் நம்ம வந்து metrics and determinants-ல நம்ம படிச்சோம். கரெக்ட்டா? So I hope you guys know the meaning of this. And existence of additive identity. என்னது identity? நான் ஒன்னு ஆட் பண்ணா எனக்கு அதே ஐடென்டிட்டி கிடைக்கணும். So I will just add the null vector. 0 vector ஆட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். So அதுதான் நான் வந்து additive identity நம்ம வந்து சொல்றோம். 0 vector acts as the additive identity. So this is the thing. Okay, existence of additive inverse. Additive identity வேற, additive inverse வேற. நான் இன்னொன்னு ஆட் பண்ணா எனக்கு முட்டை கிடைக்கணும். முட்டை மேம். ஓகே, முட்டை கிடைக்கணும் அப்படின்னா 0 கிடைக்கணும் அப்படின்னா என் கூட வந்து நான் என்னோட நெகட்டிவ் வாவ் சூப்பர் என்ன கூட என்னோட நெகட்டிவ் வெர்ஷனை ஆட் பண்ணீங்கன்னா நான் வந்து அழிஞ்சு போயிடுவேன். ஸோ அதே திங் தான். ஸோ A plus negative of vector A is equal to 0 is called the என்ன சொல்லலாம் additive identity. Okay, so if you are multiplying anything with a scalar வச்சுக்கோங்களேன், சிம்பிள் ஸ்கேலார் வச்சு நீ வந்து ஒரு வெக்டர் நீ வந்து என்ன பண்ண போற, என்னமோ பண்ற மேம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேலார் குவாண்டிட்டி எனிதிங் இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ எல்லா கீப் இன் மைண்ட் இஸ் தட் லாம்டா பிலாங்ஸ் டு ஆல் த ரியல் நம்பர்ஸா இருக்கலாம். ஓகே, ஸோ நீ வந்து ஒரு ஸ்கேலார் வச்சு நீ வந்து ஒரு வெக்டரை வந்து நீ மல்டிப்ளை பண்ற அப்படின்னா, ஸோ சிம்பிளா நீ வந்து வெக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ வெக்டர் it is also done அப்படிங்கிற மாதிரி ஸ்கேலார் வச்சும் ஒரு வெக்டரை மல்டிப்ளை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. நோ அப்ஜெக்ஷன் ஃப்ரம் தேர் சைட். ஓகே, எஸ். ஓகே, எஸ், இது வந்து த சேம் ஒன்லி. அதாவது நீ வந்து வெக்டருக்கு நீ வந்து மேக்னிடியூட் எடுக்கிற அப்படின்னா, ஐ மீன் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? யூ ஹேவ் மல்டிப்ளைட் வித் திஸ். ஸோ ஜஸ்ட் இங்கே பாருங்க, modulus times
ஓகே, இப்போ சும்மா நான் சொல்கிறேன். இப்போ ரிசல்ட்டிங் வெக்டர் பார்த்துக்கோங்க, தட் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ வெக்டர் ஏ. இஃப் ஐம் டேக்கிங் மாடுலஸ் ஆஃப் திஸ் ரிசல்ட்டிங் வெக்டர் அப்படின்னா ஐ எம் ஆல்சோ டேக்கிங் த மாடுலஸ் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஸ் வெல் ஆஸ் மாடுலஸ் ஆஃப் த தட் திங். ஐ வில் டெல் யூ தட் அது எப்படி வருது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இன்னொரு வெரி இம்பார்ட்டண்டான விஷயம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, so mark பண்ணிக்கோங்க. So for any value of lambda, the vector a vector is always collinear to the vector a. அப்படின்னா மேம் என்னது மேம்? இப்போ வந்து நான் வந்து எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ. இஃப் யுவர் கொஸ்டின் இஸ் லைக் திஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து தே ஹவ் கிவன் யூ ஒரு வெக்டர் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட ஒரு வெக்டர் கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க இதோட கொலினியர் வெக்டர் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. They are telling you to write a collinear vector which is collinear which is parallel to this. அப்புறமேல் வந்து மேக்னிடியூட் சேமா இருக்கு, டைரக்ஷன் எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ வந்து பேரலா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து வெக்டர் ஏ இருக்கு. ஓகேவா? வெக்டர் ஏ ஐ ஹாவ், இதோட கொலினியர் வெக்டர்ஸ் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் கொலினியர் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ வாட் ஐ வில் டூ, I will just add, I will just multiply a scalar with that. அந்த given vector கூட நான் ஒரு scalar is magnitude. ஓகே, ஸோ அந்த எனக்கு தேவையான மேக்னிடியூட்ல வச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன், ஐ வில் ஜஸ்ட் சிம்பிளி நானே ஒரு வெக்டரை வந்து நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இஃப் எனிஒன் இஸ் டெல்லிங், எனிஒன் கிடையாது, கொஸ்டின்ல வந்து எக்ஸாம்ல வந்து கேட்குறாங்க இந்த given வெக்டருக்கு வந்து இவ்வளோ மேக்னிடியூட்ல வந்து எனக்கு வந்து என்ன வேணும், கொலினியர் வெக்டர் வேணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் மல்டிப்ளை வித் திஸ். ஓகே, அந்த லாம்டா வெக்டர் ஏ வந்து எப்பவுமே வந்து என்னவா இருக்கும், வெக்டர் ஏக்கு வந்து கொலினியரா இருக்கும். சிம்பிள் அஸ் தட். ஓகே, கிளியரா, பக்காவா? இது வரைக்கும் நான் வந்து டவுட் இருக்காதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நான் ஐ ஹோப் நான் எல்லா சைடுமே கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது. ஓகேவா? டன்? எஸ். ஸோ இட்ஸ் கால்டு தி நெகட்டிவ் ஆஃப் வெக்டர். ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, யா. இப்போ எஸ், இது பாருங்க, இது ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், நம்ம வந்து எப்பவுமே பண்ற விஷயங்கள் தான். ஸோ கே பிளஸ் கே இன்டூ வெக்டர் ஏ, கே இன்டூ வெக்டர் ஏ பிளஸ் எம் இன்டூ வெக்டர் ஏ அப்படிங்கிறது எனக்கு வெக்டர் ஏ வந்து செப்பரேட்டா வெளியில் எடுத்து எழுதான் பிரச்சனையே கிடையாது. ஐ கேன் டேக் வெக்டர் ஏ அவுட் சைட் அண்ட் கே பிளஸ் எம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேர் கே அண்ட் எம் ஆர் ஸ்கேலர். ஓகேவா? அங்க பாருங்க, டூ வெக்டர்ஸ் கே அண்ட் எப்பவே எனி ஸ்கேலரா இருக்கட்டும், அதுல வெக்டர் ஏ காமனா இருக்கு அப்படின்னா எனக்கு வெக்டர் ஏ வந்து காமனா எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து கே இன்டு திஸ் இஸ் அசோசியேட்டிவ் லா, யூ கேன் யூஸ் இட், நோ ப்ராப்ளம். அசோசியேட்டிவ் கிடையாது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ கே இன்டூ வெக்டர் ஏ பிளஸ் வெக்டர் பி அப்படின்னா செப்பரேட்டா எனக்கு வந்து இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியை வச்சு எல்லாரையுமே வந்து எனக்கு மல்டிப்ளை பண்ணலாம். கே இன்டூ வெக்டர் ஏ பிளஸ் கே இன்டூ வெக்டர் பி. நெக்ஸ்ட் இப்போ கே இன்டூ எம் இன்டூ வெக்டர் ஏ வந்து எனக்கு இப்படியும் பண்ணலாம், நோ ப்ராப்ளம் அட் ஆல், நோ ப்ராப்ளம், நோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஓகே, எஸ், கிளியர். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் யா, ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர் பார்த்துடலாமா? காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டர். Okay, so components of vector. So component vector formula வந்து உங்ககிட்ட எழுத சொல்லுவாங்க. So sometimes they will tell you to write in vector form அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த xi cap plus yj, அதில் வந்து xனா என்னது, yனா என்னது, i cap j cap என்னது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ரைட், ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எஸ், ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம பார்த்துடலாமா?
ஸோ இப்போ வந்து we have நம்ம வந்து அந்த 3D பிளேன்ல வந்து நம்ம வந்து அவங்கள மார்க் பண்றோம் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதை நீங்க ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட இந்த என்ன சொல்லலாம் அந்த 3D பிளேன்ல XYZ பிளேன்ல நம்ம வந்து இந்த பாயிண்ட் P-யை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் XYZ அப்படின்னு we have represented. கரெக்டா? எஸ் ஆர் நோ? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட் இந்த OP அப்படிங்கிற வெக்டர் இருக்குது இல்லையா, I have to represent this in component form இல்லாட்டி எல்லாமே காம்பனன்ட் ஃபார்ம், அதாவது வெக்டர் ஃபார்ம்ல வந்து ப்ராப்பரா ஒரு வெக்டர் ஃபார்ம்ல வந்து எனக்கு வந்து அவங்களை என்ன பண்ணணும், எனக்கு வந்து அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் எனக்கு தெரியும் OP அப்படிங்கிற வெக்டர் வந்து P வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், OP வெக்டர் இல்லாட்டி அந்த ரிசல்டன் வெக்டர் R வெக்டர் அப்படிங்கிறத நான் வந்து காம்பனன்ட் ஃபார்ம்ல நான் வந்து என்ன பண்ண ஐ ஹாவ் டு ரெப்ரசென்ட். ஓகே, ஸோ சின்ஸ் நம்மளோட 3D பிளேன்ல நம்ம வந்து இதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ வந்து x y செட். ஓகேவா? இப்போ half தான் முடிஞ்சிருக்கு, half is done, இன்னொரு half கூட இருக்குது. ஓகேவா? 1 hourல we have finished. So நம்ம வந்து more problems are there, so we have to do more problems. ஓகே, சரியா? So இப்போ x y செட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு and we have this point P which is x, y, z and I have to represent OP vector in component form. ஓகேவா? OP வெக்டரை நான் வந்து ப்ராப்பரா ஒரு வெக்டர் ஃபார்ம்ல வந்து எனக்கு என்ன பண்ணும், ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஸோ ரெப்ரசென்ட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின் we are representing 0, 0, 0. ஸோ OP is the லைக் என்ன சொல்லலாம் பொசிஷன் நம்ம வந்து சொல்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜின். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த x axis, y axis, z axisல எல்லாத்துலயுமே வந்து ஒரு யூனிட் வெக்டர் will be represent. அங்க வந்து ஒரு யூனிட் வெக்டர் இருக்கு. ஓகேவா? சோ x axis ஓட யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது which is I cap, y axis ஓட யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது it is called j cap and z axis ஓட யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது it is k cap. ஓகே, இவங்க I கேப் வந்து x கூட மட்டும்தான் இருப்பாங்க, j கேப் அப்படிங்கிறது y கூட மட்டும்தான் இருப்பாங்க and k கேப் அப்படிங்கிறது z கூட மட்டும்தான் they will be there. ஓகே, ஸோ இது வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் k பிளஸ் zk கேப். கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஓகே, OP அப்படிங்கிற வெக்டரை xi கேப் பிளஸ் yj கேப் பிளஸ் zk கேப் அப்படிங்கிறதா நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம் and magnitude of this ஓகே, magnitude of vector OP அப்படிங்கிறது it is root of x square plus y square plus z square வந்து. ஓகே, clear? Yes. Yes. So simple as that. So direction unit vectors தான் I cap, j cap and k cap. அது கூட நான் வந்து எழுதிறேன். Here I will write. Okay. So I cap, j cap, k cap are unit vectors of x, y, z axis. ஓகே, அந்த லைனோட அந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எல்லாமே ஒரு லைன். கரெக்டா? அந்த லைனோட யூனிட் வெக்டர்ஸ் தான் I கேப், j கேப், k கேப் வித் யூனிட் வெக்டர்ஸ் ஆல்ரெடி நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ தேர் மேக்னிடியூட் வில் பி 1. ஓகே, as simple as that. இதுதான் இங்கேயும் கொடுத்துருக்கேன், இதுதான் இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே, ஸோ வெக்டர் அடிஷன் கூட நான் வந்து சொல்லிக்கிறேன். So if I have two vectors, ஓகேவா, என்கிட்ட வந்து 2 வெக்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து நான் நோட் ப்ராப்பர் நோட்டா ஐ ஹாவ் கிவன். ஓகேவா? உங்களுக்கு வந்து டக்குன்னு நான் வந்து புரியணும். இப்போ வந்து நீ ரிவைஸ் பண்ணும்போது இந்த நோட் நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் வெக்டர். இப்போ நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் அ வெக்டர். ஸோ அதில் வந்து வெக்டர் a1 I கேப் பிளஸ் a2 j cap plus a3 k cap I have, and I have another vector called b vector, b1 I cap plus b2 j cap plus
B3 K cap I have. Okay. Now வந்து A plus B I am doing. Okay, I am going to do vector A plus vector B. நீ vector A minus B பண்ணாலும் vector A plus vector B பண்ணாலும் vector B plus vector A பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது, because adding two vectors அப்படிங்கிறது commutative அப்படின்னு நம்ம already சொல்லிருக்கோம். Okay, so if I am adding these two அப்படின்னா that will be equal to A1 plus B1 I cap plus A2 plus B2 J cap. நான் இப்போ வந்து என்ன பண்றேன் பசங்களா, I components நான் வந்து ஆட் பண்றேன், J components ஆட் பண்றேன், K components நான் வந்து just simply I am adding. Okay, so that is A3 plus B3 K cap. புரியுதா? Is that clear? Is that clear? Okay, okay. இதுவே vector A minus vector B, that is I am subtracting vector A ல இருந்து vector B நான் வந்து subtract பண்றேன் அப்படின்னா நீ A ல இருந்து B தான் subtract பண்ணணும், B ல இருந்து A subtract பண்ண கூடாது. Okay, if A minus B அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, so if I am subtract பண்றேன், so what will happen? A1 minus B1 I cap plus A2 minus B2 J cap plus A3 minus B3 K cap. Clear? Yes or no? Yes. So இதுதான் வந்து addition and subtraction operation. Suppose அடுத்த விஷயம், so this is என்ன சொல்லலாம், இது ஒரு பாயிண்ட், இது இன்னொரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து if I am just adding. ஓகே, என்னோட வெக்டர் A கூட நான் வந்து ஒரு லாம்டா ஒரு ஸ்கேலார் விஷயம் நான் வந்து மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா இது எப்படி நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம், வெக்டர் A1 I cap plus lambda A2 J cap plus lambda A3 K cap. ஓகே, clear? ஓகே, மூணு விஷயங்கள் நீங்க படிச்சாச்சா? yes or no? ஆட் பண்றது, ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்றது, காம்போனன்ட் வெக்டர் ஃபார்ம்ல எழுதுறது எல்லாமே we have learned. ஓகே, எஸ், கிளியர். நெக்ஸ்ட் வந்து ஒரு டூ வெக்டர்ஸ் ஈக்குவலா இருக்குது. இப்பதான் நான் வந்து ஈக்குவல் வெக்டர்ஸ் we have said, right? Suppose two vectors are equal. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ பாருங்க, எங்கடா அது? ஓகே, இப்போ ரெண்டு வெக்டர் ஈக்குவல்னு சொல்றாங்க. தட் இஸ் ஐ அம் டெல்லிங் வெக்டர் A is equal to வெக்டர் B. வெக்டர் A வந்து வெக்டர் B க்கு வந்து ஈக்குவலா இருக்குது அப்படின்னா வாட் தே ஆர் கன்வேயிங், அங்க இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகே, A1 should be equal to B1, A2 should be equal to B2 and A3 should be equal to B3. புரியுதா? yes or no? clear? so that is அவங்களோட I component சேமா இருக்கணும், J component சேமா இருக்கணும், K component சேமா இருந்தாதான் okay these two particular vectors are equal அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? so suppose A1 is equal to B1, that's it. புரிஞ்சுச்சா? is that clear? so இப்போ வந்து இதுக்கு வேணும்னா I will just give you one example. okay, so example ஓட we will learn. okay, so vector A இருக்குதா, so அது வந்து 2I cap plus J cap minus K cap னு வெச்சுக்கோங்க. and vector B is equal to I cap plus 4J cap plus K cap னு வெச்சுக்கோங்க. okay, you have to find A plus B. vector A plus vector B, vector B, just add பண்ணுங்க, 2 plus 1 3I cap. okay, so 1 plus 5 that is 5J cap. okay, இது minus ஆ போயிடும், we will have 0K cap. yes, hi Jishnu, hi, good morning. yes, okay வா, clear? இப்போ வந்து if I want to find A minus B I have to find, எனக்கு A minus B கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம் மைனஸ் பண்ணுங்க, 2 minus 1, A ல இருந்து தான் B ஐ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், B ல இருந்து A ஐ சப்ஸ்ட்ராக்ட் பண்ண கூடாது. A ல இருந்து B சப்ஸ்ட்ராக்ட், 2 minus 1 I cap. okay, minus 1 minus 4 that is minus 3J cap. okay, so minus and minus, this will be minus 2K cap.
correct? Minus k cap plus, I mean minus of, oh okay wait, minus k cap minus k cap, correct? That is minus 2k cap. So this will be your resulting vector. புரியுதா? Next, இப்போ 2 times of vector A. எனக்கு வந்து I have to find 2 times of vector A. என்ன பண்ணுவேன்? I will just multiply 2 with every component. 4i cap plus 2j cap minus 2k cap. புரியுதா? Yes or no? Clear? Simple. As simple as that. உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? A ல இருந்து B யை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ A ல இருந்து B யை மைனஸ், இல்லை நான் வந்து B ல இருந்து வேணாம் அதெல்லாம் வேணாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து good to go. இப்போ வந்து we will do some problems. Okay? Okay, first we will start from here. Question from 2023. You have to find the value of this. Vector A is equal to this. B அப்படிங்கிறது then. Find the value of A minus 2B. You have to find the modulus value. Okay வா? Modulus அப்படின்னா magnitude கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. First I will just find out 2B. Okay வா? So 2B அப்படிங்கிறது 2 times of 2i cap minus 4j cap minus 3k cap. Okay, multiply பண்ணுங்க. 2 into 2, 4i cap, 2 minus 8j cap minus 6k cap we will have. Correct? Yes or no? Ma'am, school ma'am. அச்சோ. ஓகே, ஸ்கூலுக்கு போயிடுங்க பசங்களா. நான் இந்த வீடியோ இங்கேயே இருக்கும். நான் வந்து முடிக்கிற வரைக்கும் I will be here only. You guys go to school. நல்லா படிச்சுட்டு திரும்பி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த லெக்சர் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு என்ன மேம் நீங்கள்? ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம படிக்கணும் அப்படின்னா நிறைய questions பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? You better go to school பசங்களா and come back and watch this video. Make sure you watch this video. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஒயிட் ஹார்ட் போட்டுட்டு, ஓகே அப்போ ஒயிட் ஹார்ட் போட்டால் போதும். நான் திருப்பி வந்து பார்த்துட்டேன் மேம் அப்படின்னாலும் சொல்ல அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒயிட் ஹார்ட் போட்டுறேன். ஓகே, புட் சம் ஒயிட் ஹார்ட் that I came back and I watched your video. ஓகே லைக் அனலட்சுமி லைக் நான் வந்து ஸ்கூல் இருக்குன்னு தானே மேம் சொன்னீங்க, நீங்கள் என்ன மேம் இவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து we'll do a minus 2b vector a minus vector 2 into this. Okay, what is vector? 3i minus 2j cap plus k cap minus of 4i cap. எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்றது எல்லாமே it's the same. ஓகே, plus 8j cap plus 6k cap. மேம் இங்க மைனஸ் இருக்குது மேம், நீங்க ஏன் மேம் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆட் பண்ணலடா, நெகட்டிவ் சைனா உள்ளார மல்டிப்ளை பண்ணாது. சிம்பிள். நீ எப்படி நீ சாதாரணமா வெக்டர்ஸ்ன்னு வந்தது கூட அடிஷன் எல்லாம் வந்து மாறாது. இட்ஸ் த சேம் ஒன்லி. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்? I வந்து 3 minus 4 i cap, 3 minus 4 i cap, 3 minus 4 அப்படிங்கிறது minus i cap வந்துருமா? minus 2 இது வந்து plus j cap. This will be 7k cap you will get. So this is actually a minus 2b. Okay, a minus 2b, vector a minus 2 into vector b. So I'm going to take the modulus of this. Modulus எடுத்துலாமா? So that is equal to root of 1 square is 1 plus 36 plus 49. Okay, so 49 50 வந்துரும். So 6 5 plus this is 86. So root 86 மீட்டர் சென்டிமீட்டர் அதெல்லாம் போடக்கூடாது, யூனிட்ஸ்ன்னு போடுங்க. இல்லாட்டி நீங்கள் போடாமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ திஸ் இஸ் த யூனிட்ஸ். ஸோ மேக்னிடியூட். ஓகே, கிளியர்? எஸ். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கொஸ்டின் we were going to do. எந்த கொஸ்டின் தெரியுமா? Yes, this question 2023 ல 2 மார்க்குக்கு கேட்ட ஒரு question நம்ம வந்து will do. Find all the vectors of magnitude 3 root 3 which are collinear to the vector this.
இப்போ உங்களுக்கு வந்து கொலினியர் மட்டும் தான் தெரியும். ஓகே, it should be parallel. That's what it is. Yes, it should be parallel, correct. But how to apply? எப்படி அப்ளை பண்றது தான் நான் வந்து சொல்றேன். லைக் whatever it is, இந்த இதுக்கு வந்து இப்படி கேட்டிருக்காங்களா அப்படிங்கறது அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான், இப்ப எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். கரெக்டா? ஓகே. ஸோ இஃப் திஸ் வெக்டர் இப்போ நீங்க வந்து திருப்பியும் வந்து இதை என்ன பண்ணிக்கணும், ரீட் பண்ணுங்க. இந்த வெக்டருக்கு I have to find a collinear vector. அந்த collinear vectorோட magnitude என்னன்னு இருக்கணும், 3√3 அப்படின்னு இருக்கணும்னு சொல்றாங்க. Understand? Okay? So they are telling this is the vector. இதுதான் என்னோட வெக்டர். இந்த வெக்டருக்கு கொலினியரா எனக்கு இன்னொரு வெக்டர் வேணும். அதுலயும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க, அந்த கொலினியர் வெக்டரோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது 3√3 இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, சரியா? சரி. ஓகே, ஸோ இப்போ வந்து கொலினியர் வெக்டர் வந்து let it be R வெக்டர். ஓகே, let it be R வெக்டர். ஸோ நம்ம வந்து என்ன படிச்சோம், ரிசல்டன்ட் வெக்டர், தட் இஸ் சம் வெக்டர் which should be collinear. அவங்க வந்து என்னவா இருக்கணும், lambda times of that given vector அப்படின்னு இருக்கணும். கரெக்டா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இதுதான் வந்து மேம் எனக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லி தந்தது. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும், we have to add this magnitude எப்படியாச்சும் நம்ம வந்து கொண்டு வரணும் இந்த resulting vector. Okay, what I'm going to do, I will take magnitude, I will take modulus LT, I will find the magnitude on both sides, that is vector A is equal to vector B. Okay, what is the modulus, I mean modulus கிடையாது, what is the magnitude of the resultant vector, எனக்கு என்ன என்னோட resulting vectorோட magnitude என்ன வேணும், 3√3. I will just substitute here, 3√3 is equal to modulus of this vector, and in the vector A order what we have to take, we have to take modulus, so that is 1 plus 1 plus 1. So vector A order, like இப்போ நீங்க வந்து உங்களுக்கு திருப்பி புரியுற மாதிரி vector A is equal to I cap plus j cap plus k cap அப்படின்னா I'm just represent பண்றேன். Modulus of this vector A cap is equal to root of 1 plus 1 plus 1, 1 square plus 1 square plus 1, that is equal to √3. Okay, that is equal to √3. இப்போ வந்து இங்க என்ன வரும், 3√3 is equal to modulus times of lambda into √3 வரும். கரெக்டா? Yes or no? Yes. So I will just cancel this and I will just cancel this as well. So எனக்கு வந்து lambda ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைச்சது, 3 கிடைச்சது. Since it is a modulus value, correct? I mean modulus, correct. Modulus value தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ modulus வந்து நான் வந்து எனக்கு வேணாம், எனக்கு என்னோட ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும், லாம்டா இன்டூ வெக்டர். அதுல வந்து மோடுலஸுக்கு வந்து அவசியம் இருக்கா, இல்ல. ஸோ மோடுலஸ் எடுத்தேன் அப்படின்னா I'm taking the modulus, if the 3 can have plus value, -3 value கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட ரிசல்டிங், ஸோ ஆர் வெக்டர் வந்து 2 வெக்டர் வரும். 2 vectors will be there which is collinear to the given vector. என்ன வரலாம், ஃபர்ஸ்ட் 3 பாசிட்டிவா இருக்கிற மாதிரி 3 into I cap plus j cap plus k cap it will come, and another vector which is collinear to the given vector -3 into I cap plus j cap plus k cap. Okay, so this is the given answer. That's it. Simple. Okay, so நான் எப்படி வந்து நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணோம், according to the question and by using what we learned. Simple. நான் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி தந்துட்டேன், so that it will be easy for you. ஓகேவா? இப்போ வந்து ஜஸ்ட் உனக்கு வந்து அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சா போதும். அண்ட் மோஸ்ட்லி வந்து இங்கதான் வந்து பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ். பசங்க வாட் தே வில் டூ அப்படின்னா, ஓகே லாம்டாவோட வேல்யூ தானே எனக்கு வேணும், ஸோ தட் இஸ் 3. பட் நமக்கு வந்து லாம்டாவோட வேல்யூ வந்து மோடுலஸ் வேணாம், லாம்டா வந்து எனக்கு பச்சையா வேணும், ரா ஐ வாண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் டு டேக் +or -3. எஸ், ஓகே. ஸோ இது பாருங்க, ஃபைண்ட் a vector, very important. இந்த மாதிரி question நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Find a vector in the direction of the vector A. Okay, that has magnitude 7 units. That has magnitude 7 units. Okay, so இந்த மாதிரி question எப்படி அப்ரோச் பண்றது, நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி தான் நீங்க வந்து லிசன் கரெக்டா கேர்ஃபுல்லா லிசன் பண்ணீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா யூ கேன் இது பண்ணிக்கலாம். ஓகே, வெக்டர் A ஓட
direction I want. Okay va, vector A oda direction la I want ஒரு vector. I have to find a vector. எனக்கு ஒரு இன்னொரு vector நான் உருவாக்கணும். அதுக்கு வந்து A cap ஓட direction I want. Okay, சரி. And it should have a magnitude. Okay, suppose resultant magnitude, resultant நான் வந்து resultant vector ஓட magnitude வந்து என்னவா இருக்கணும், 7 units ஆக இருக்கணும். 7 units. Okay, so direction is given. And second thing வந்து magnitude கொடுத்திருக்காங்க. So rewind பண்ணி பாருங்க, rewind பின்னாடி போகுது, rewind just recap பண்ணுங்க. Unit vector we have said, right? So direction நம்ம வந்து சொல்லிருக்கோம். A ஓட directionல வந்து நான் எங்க போய் இன்னொரு vector நான் வந்து கண்டுபிடிக்கிறது பசங்களா, இதுக்கு தான் நம்ம வந்து யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை நம்ம வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி இந்த கூலியில நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தனை நான் வந்து 10 வருஷமா நான் வந்து ஆஃப்லைன்லேயே வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் அந்த யூனிட் வெக்டரும். யூனிட் வெக்டரை வந்து 10 வருஷம் கிடையாது, இது எப்ப இருந்து இந்த வெக்டர்ஸ் இருக்கோ அங்கிருந்தே அவன் ஆஃப்லைன்ல தான் இருக்கான். அவனை தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ண டைரக்ஷன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அங்க ஏ கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும், யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, கிளியர்? எஸ். ஓகே, ஸோ ஏ கேப் ஏயோட டைரக்ஷன்ல வர அந்த ஏயோட டைரக்ஷன் ஐ வாண்ட். ஓகேவா? ஸோ த ஒன்லி வெக்டர் விச் இஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் த கிவன் வெக்டர் தட் இஸ் ஏ கேப். ஓகே, ஸோ ஹவு டு ஃபைண்ட் ஏ கேப் பசங்களா? மேம், ஏ கேப் இஸ் நத்திங் பட் வெக்டர் ஏ பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ. கரெக்டா? வெக்டர் ஏ பை மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ. இப்போ வந்து இதுல இருந்து ஐ வில் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி வெக்டர் ஏ. ஓகே, சாரி, யூனிட் வெக்டர் a cap, that is equal to given vector வந்து I cap minus 2j cap. What will be the modulus? Root of 1 square plus 2 square, that is 4, that is equal to root 5. So root 5. Root 5. Okay, so இதுதான் வந்து a cap. That's it, simple as that. இப்போ வந்து எப்படி மேம் நான் வந்து இந்த magnitude இதில் வந்து எப்படி கொண்டு வருது? ஒன்றும் கிடையாது, from this concept we will learn. Okay, so இப்போ வந்து எனக்கு வந்து vector a, I have this equation a cap is equal to vector a by magnitude of vector a. Okay, I have direction and I have magnitude அப்படின்னா நான் வந்து இது ஓகே, இது எந்த வெக்டர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு வெக்டர் வந்து உருவாக்கலாம். கரெக்டா? ஸோ தட் இஸ் ஒரு வெக்டருக்கு வந்து டைரக்ஷன் வேணும் அண்ட் அந்த வெக்டருக்கு என்ன வேணும் பசங்களா? மேக்னிடியூடு இருந்தால் நம்ம வந்து அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவோம்? we will say it as a vector. ஒரு வெக்டர் இல்லாட்டி ஒரு குவான்டிட்டிக்கு டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we will say it as a vector. Okay, to find a vector which has direction and a magnitude, this is the equation. So we have a cap here. நம்ம கிட்ட என்ன இருக்கு? we have a cap, we have magnitude. So resultant vector r is equal to a cap. இல்லாட்டி திருப்பி போடலாம், பிரச்சனையே கிடையாது. a cap அப்படிங்கிறது I cap minus 2j cap divided by root 5 into 7. ஸோ இது வந்து கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி 7 by root 5 into I cap minus 2j cap by root 5. So this is your resulting vector. Clear? Okay. Yes, I hope it is clear. ஏதாச்சும் கிளியர் இல்லை அப்படின்னா என்கிட்ட அப்போவே சொல்லணும். ஓகே, ஓகே. This question CBSE 2023 this question is also in your NCERT exemplar இருக்கிற question. பாருங்க, the vector of the direction, okay, the vector of the direction of the vector this that has a magnitude 9 is. Okay, again அதே question வந்து திருப்பி இப்படி கேட்டிருக்காங்க. வெக்டர் இப்போ வந்து ரிசல்ட்டிங் வெக்டரோட டைரக்ஷன் இந்த வெக்டரோட டைரக்ஷன்ல இருக்கும் and it should have the magnitude 9. ஸோ எப்படி எழுதலாம்? இதுக்கு வந்து இது எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் a. வெக்டர் a வந்து நம்ம இப்படி எழுதுறோம். வெக்டர் a is equal to I cap minus 2j cap plus 2k cap I have. Okay, so vector magnitude of this vector is equal to root of 1 plus 2 square is 4 and 4. So 4 plus 4 8, 8 plus 1 is 9, so that is 3. Okay, yes. So what is a cap?
which is in the a cap, which is the direction in this particular vector. Okay, so that is I cap minus 2j cap plus 2k cap divided by 3 is called the unit vector here. Okay, so இப்போ வந்து resulting vector r is equal to என்னப்பா வரும்? So that is 9 into I cap minus 2j cap plus 2k cap divided by 3. இது ரெண்டு cancel ஆகி போயிருமா? So that is equal to 3 into I cap minus 2j cap plus 2k cap. Okay, clear? So option C. Option C is the correct answer. Okay, yes. Okay, next question. If the direction 2024 la kettirukanga, if the direction cosines of the directional angles, direction angles அப்படிங்கறது alpha beta gamma, direction cosines is cos alpha, cos beta, cos gamma. If the direction cosines of the lines are root 3k, then the value of k is. Okay, so இப்போ direction cosines கேட்டிருக்காங்க. So cos alpha அப்படிங்கிறது root 3k, cos beta அப்படிங்கிறதும் root 3k, cos gamma is nothing but root 3k. Yes or no? I know like என்ன சொல்லலாம், எனக்கு என்ன தெரியும், ஒரு relation I know that cos square alpha plus cos square beta plus cos square gamma is nothing but 1. I will just simply substitute that 3k plus 3k plus 3k, that is equal to 1. Sorry, 3k square is 1. So 3, 6, 9, 9k square is equal to 1. K square is equal to 1 by 9 and k is equal to plus or minus 1 by 3. K is equal to plus or minus 1 by 3. Option D is the answer. Clear? Simple. Okay. In the area okay. இப்போ நம்ம வந்து we gonna learn okay. இப்போ வந்து நம்ம வந்து position vector. Okay, position of the vector in the sense இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து with respect to origin we have learned, right? OP1, OQ அந்த மாதிரி நம்ம வந்து we learned, right? So இப்போ இங்க பாருங்க. So நான் வந்து உங்களுக்கு if I draw you will understand more. Okay, ஒரு 3D plane மாதிரி இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புறேன். So this is x axis, this is y axis and this is z axis. Okay, yes, I have a vector. Okay, என்கிட்ட வந்து ஒரு vector I have this vector p1, x1, y1, z1 are the coordinates and I have a vector p2. Okay, that is x2, y2, z2. Okay, va? Clear? So again with respect to origin inga irukudhu, so that is 0, 0, 0 I have. Okay, va? So vector a to this is one vector and origin la irundhu I have this vector. Okay, yes. இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து triangular law of addition தான் திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். So vector p1, OP vector எந்த ஃபார்ம்ல இருக்கு பசங்களா? OP vector, OP1 vector. இப்போ இங்க பாருங்க, OP1 vector அப்படிங்கிறது x1 I cap
plus x2j cap plus x3 என்ன எழுதி வச்சிருக்கேன் ஓகே x1 I cap plus y1 j cap plus z1 k cap அதுதான் வந்து op1 op2 okay that is x2 I cap plus y2 j cap plus z2 k cap இதுதான் வந்து வெக்டர் ஃபார்ம்ல இருக்க காம்போனன்ட் வெக்டர் வாட் எவர் இட் இஸ் ஓகே சரி இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் ஐ நீட் டு ஃபைண்ட் p1 p2 வெக்டர் ஓகேவா எனக்கு இந்த வெக்டர் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ் வெக்டர் சரி இப்போ இங்க op2 p1 திருப்பியும் triangular law of addition நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா what you will get என்ன கிடைக்கும் பசங்களா that is op2 vector plus p2 p1 vector that is equal to op1 vector correct triangular law of addition this to this that is this okay எனக்கு வந்து p2 p1 தான் எனக்கு வேணும் I need p2 p1 so that is p2 p1 vector that is equal to op1 vector minus op2 vector okay so what will be the op1 அப்படிங்கிறது x1 y1 that is the thing okay வா so அது வந்து நான் மைனஸ் பண்ணா எனக்கு என்ன வரும் பசங்களா that is x1 minus x2 கரெக்ட்டா x1 minus x2 x1 minus x2 I cap plus op1 okay so we will write this as p1 to p2 okay x1 minus x2 we have to write okay next வந்து y1 minus y2 இங்க இருந்து இங்க போறீங்க இல்லாட்டி இப்படி எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம் I will write this okay so z1 minus z2 k cap okay so இதுதான் வந்து position vector p1 p2 இல்லாட்டி p1 p2 அப்படினா entirely change ஆயிரும் x2 minus x1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 so p2 minus p1 nala it is literally like this yes rock with Naveen definitely I do remember you how can I forget you okay va so p2 p1 nala first x1 x2 okay va so இதுவே வந்து உல்டாவா இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே so that is p1 p2 if it is p1 p2 அப்படினா திருப்பி வந்து x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 வந்து இது மாறிடும் am I late கொஞ்சம் half of the portion is done so மத்தபடி இது so இதுதான் வந்து position of a vector okay so this is called a position p1 p2 p2 p1 ஓட position வந்து பாத்தீங்கன்னா this op1 minus op2 clear இப்போ வந்து இத வந்து நீ வந்து x2 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்டா சோ லாஸ்ட் என்ன வருதோ அவங்க தான் நம்ம வந்து அவங்களில இருந்து தான் நம்ம வந்து இவங்கள மைனஸ் பண்ணுவோம் x1 minus x2 y2 minus y1 z2 minus yes we have covered a lot now at the end I will do the recap okay இன்னும் வந்து I have to talk about the dot product cross product section formula சொன்னா இந்த chapter is done 3 topics more so இதுதான் வந்து position of the vector okay வா so this is called position vector so triangular law of addition ல இருந்து தான் இது வருது so everything is the same so p2 p1 வந்து லாஸ்ட்ல வந்து யார் இருக்காங்களோ x1 minus x2 so that will happen here okay வா clear so அது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க okay so I will just come right now ஒரு 5 minutes குள்ளார நான் வந்து வந்தறேன் ஓகேவா
hello. Okay va? Audio video. Come on. Okay. Audio video எல்லாமே clear ah? Yes. Okay. Yes. இப்போ வந்து the thing is you have to keep in mind is that so இதெல்லாம் ஏதோ ஒன்று மேம் எனக்கு எக்ஸாம்ல எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து ஆடியோ எல்லாமே கிளியரா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே I will just check once. பேசுங்க மேம். ஓகேவா? எஸ். இப்போ வெக்டர் இப்போ வந்து you have to there is this vector AB. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் வந்து வெக்டர் A is equal to உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி x1 I cap plus y1 j cap plus z1 k cap அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே and vector B in the vector B is equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே I need to find vector AB. ஓகே வெக்டர் AB என்னன்னு எனக்கு வந்து தெரியணும். ஸோ லெட் இட் பி வெக்டர் A வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், வெக்டர் B வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட். ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ். எண்ட்ல யார் இருக்காங்க? ஃப்ரம் A டு B கரெக்டா? ஸோ Bல வந்து Bல தான் எண்ட் ஆகுது. எஸ் ஆர் நோ? ஸோ Bல எண்ட் ஆகுறவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. தட் இஸ் x2 minus x1 I cap plus y2 minus y1 j cap plus z2 minus z1 k cap. சிம்பிள். யாரு லாஸ்ட்ல வராங்களோ, இப்ப B தான் லாஸ்ட்ல வராங்க அப்படின்னா ஓகே இஃப் B தான் லாஸ்ட்ல வராங்க அப்படின்னா B ஓட I component J component K component தான் ஃபர்ஸ்ட் வரணும். that is x2. ஓகே திருப்பி மேம் BA வந்துச்சு அப்படின்னா x1 minus x2 that is அந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் I have to tell you is that ஸோ நம்மளோட வெக்டர் இப்போ சப்போஸ் I have this vector A is equal to xi cap plus yj cap plus zk cap. ஓகே ஸோ இதுதான் வந்து என்னோட விஷயம். ஓகே ஸோ திஸ் இஸ் த வெக்டர் I have. So இதுல வந்து the main thing you have to keep in mind is that x y z இவங்க வந்து scalar components. ஓகேவா? சொல்ல மறந்துட்டேன், scalar components. ஓகே and xi cap yj cap plus zk cap அப்படிங்கிறது they are vector components. இது மட்டும் ஜஸ்ட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் டேர்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால இது மட்டும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து we will do some questions. Okay, the direction cosines. Okay, the direction cosines of vector BA where the coordinates of A and B are given this and this. என்ன சொல்றாங்க? என்னமோ சொல்றாங்க மேம். உங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. they have asked you about direction cosines and யாரோட direction cosines கேட்டிருக்காங்க? BA ஓட direction cosines. என்ன கொடுத்திருக்காங்க? A and B ஓட coordinates கொடுத்திருக்காங்க. இப்படி தான் question கேட்பாங்க. they will mix everything and they will ask ஒரு டாபிக்ல இருந்து ஓகே direction cosines படிச்சிருக்காங்க, சரி cos alpha என்னன்னு கேட்டோம், நோ வே, சான்ஸே கிடையாது, அப்படி கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து CBSE 2023ல வந்து கேட்டிருக்க கொஸ்டின். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். we will see BA vector I have to find out. ஓகேவா? என்கிட்ட வந்து நான் வந்து வெக்டர் BA தான் என்கிட்ட வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? A அப்படிங்கிறது 1 2 -1. A ஓட கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க 1, 2, -1. B ஓடது கொடுத்துருக்காங்க. what is B is given 3 4 0. 3, 4, 0 கொடுத்துருக்காங்க. எஸ்.
So vector BA கேட்டிருக்காங்க. So BA A ல end ஆகுது. So A தான், A ஓட components தான் first வரும். ஓகேவா? So vector BA is equal to vector BA is equal to first A vector தான் வரும். First A vector ஓட components தான் வரும். So இது x y z ஆ. So இங்க பாருங்க 1 minus 3 I cap plus 2 minus 4 j cap. Okay? Plus minus 1 minus 0 k cap will be the vector B. இப்போ வந்து என்ன வரும்? minus 2i cap minus again minus 2j cap minus k cap. இது என்னது பசங்களா? magnitude of vector, sorry, vector BA அப்படிங்கிறது இதுதான். vector BA. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? direction cosines கேட்டிருக்காங்க. What are direction cosines பசங்களா? Direction cosines ma'am. Cos alpha is equal to x by r ma'am. Cos beta is equal to y by r. Y by r. Cos gamma is equal to z by r. இதுதான் வந்து direction ratios. Direction cosines நம்ம வந்து படிச்சோம். கரெக்டா? So direction cosines கொடுத்திருக்காங்க. X இருக்கு, y இருக்கு, z இருக்கு. I need r. R which is called the magnitude of the vector BA. Okay, so magnitude of vector BA கண்டுபிடிச்சிடலாமா? So that is equal to root of 2 square 4 plus 4 plus 1, that is equal to 3. 4 plus 4 8, 8 plus 1 is 3. So 3 units is the magnitude. So what is cos alpha here? Cos alpha என்ன போற? X component is minus 2, correct? So that is minus 2 by 3. Next, minus 2. இங்க வந்து பாருங்க, நான் திருப்பி இதில இருந்து நான் எடுத்து நான் எழுதுறேன். X, y, z is equal to minus 2, minus 2, minus 1. ஓகே, உங்களுக்கு தெரியுதுக்கா? இது எல்லாமே எனக்கு லைக் ஸ்டெப்ஸை வந்து கட் பண்ணி எனக்கும் எழுதலாம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் பசங்க படிக்கிறனால ஐ வில் ரைட் எவ்ரிதிங் கிளியர்லி. ஓகேவா? so that you don't have any doubts from this. புரியுதா? ஓகே, சரி. minus 2 by 3 வருமா? இங்க பாருங்க, minus 2 by 3 you will get again minus 1 by 3. So the direction cosines are minus 2 by 3, minus 2 by 3, minus 1 by 3. So இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு we will check. minus 2 by 3, minus 2 by 3, minus 1 by 3. Option B. Okay, is that clear? All good? Okay. Yes, in the question பாருங்க, 2024 ல கேட்டிருக்காங்க, the vector with the terminal point A and initial point B is. நம்ம கிட்ட வெக்டர் கேட்டிருக்காங்க, டெர்மினல் பாயிண்ட்னு கொடுத்திருக்காங்க, இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பசங்களுக்கு டெர்மினல் பாயிண்ட்னா என்னன்னு தெரியல. டெர்மினல் பாயிண்ட் ஓகே, இனிஷியல்னா ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, காமன் சென்ஸ் வச்சு புரிஞ்சு இல்ல. இப்போ சப்போஸ் உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் அப்படி சொல்ல. சப்போஸ் வாட் இஃப் அப்படின்னா உனக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் தெரியல அப்படின்னா இட் வில் பி வெரி ஹார்ட் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, இனிஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது தட் இஸ் பி. ஓகே, பில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெர்மினல் பாயிண்ட் அப்படிங்கிறது விச் இஸ் ஏல இருந்து எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3, minus 4, 7 அண்ட் ஏ அப்படிங்கிறது 2, minus 3, 5. ஓகே, ஸோ திஸ் வெக்டர் இஸ் BA வெக்டர். நீ வந்து கண்டுபிடிக்கணும் BA வெக்டர். ஸோ எங்க எண்ட் ஆகுது? ஏல எண்ட் ஆகுது. ஓகே, சரி. வாட் இஸ் வெக்டர் BA? வெக்டர் BA இஸ் நத்திங் பட் இங்க இருந்து you have to minus this. ஏல இருந்து நீ B மைனஸ் பண்ணும். ஏல தான் வந்து எண்ட் ஆகுது. கரெக்டா? ஸோ 2 minus 3 minus I cap, ஓகே, பிளஸ் minus 3 minus 4 that is minus 7 cap, 7j cap. Okay, oh sorry, minus 3 minus of minus 4 that you will get plus j cap. Okay, 5 minus 7 that is minus 2 k
cap. So minus plus option D. Correct? Vector BA is equal to minus I cap plus J cap minus 2K cap. Okay? Yes. Next question patalama. Find the area. Find the area. Find the area. Yes, find the. Okay, this question paranga. Find a vector of magnitude 21 units in the direction opposite to that of AB, where A and B are the points of this and this respectively. AB vector illa. Good question. நல்ல கொஸ்டின் தான். இங்க பாருங்க, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, நாம எப்படி ஒரு வெக்டர் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், how we will represent a vector, how we will represent a vector, that is initial point ல இருந்து terminal point வரைக்கும். So if this is A and this is B, AB is the vector. கரெக்டா? சும்மா இப்போ வந்து அவங்க டெர்மினல் பாயிண்ட்னோ என்ன சொல்லலாம், இனிஷியல் பாயிண்ட்னோ அவங்க வந்து சும்மா அவங்க வந்து சொல்ல. ஓகேவா? ஸோ ஏபி வெக்டர் அவங்க கேட்கல, பிஏ வெக்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஏல வந்து எண்ட் ஆகுது. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே, வெரி குட் கொஸ்டின். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏபி வெக்டர் தானே கேட்டிருக்காங்க, அப்படிதானே கொடுத்துருக்காங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் தே ஹேவ் கிவன், செகண்ட் தே ஹேவ் கிவன் திஸ் பாயிண்ட். நோ, ஏபி தானே அப்போ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. வெரி குட், வெரி குட் கொஸ்டின். ஐ வுட் சே அனானிமஸ் கேட்டது வந்து சூப்பரான கொஸ்டின். அவங்க வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே வேணும்ட்டு ஃபர்ஸ்டே அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கலாம், ஓகே ஏ தான் வந்து டெர்மினல் வெக்டர், அது அங்கே போட்டிருக்கலாம், பி தான் வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன் வராது. ஆனால் இவங்க அதுவும் உல்டாவா போட்டிருக்காங்க, ஏ அண்ட் பியும் உல்டாவா போட்டிருக்காங்க, ஜஸ்ட் டு மேக் யூ கன்ஃபியூஷன். ஓகே, மற்றபடி எதுவும் கிடையாது, மற்றபடி நீங்கள் படிச்சது தான். கரெக்டா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, வெரி குட் கொஸ்டின், வெரி குட். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்க இருந்தோம்? ஓகே, ஸோ ஃபைண்ட் அ வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் 21. மேக்னிடியூட் வந்து 21 இருக்கணும். அண்ட் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஏபி, வேர் ஏ அண்ட் பி ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் திஸ். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷன் திருப்பியும் ரீகேப் பண்ணுங்க. டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ், நெகட்டிவ் வெக்டர் நம்ம வந்து படிச்சோம் இல்லையா, அவங்க வந்து சேம் மேக்னிடியூடா இருப்பாங்க, தே வில் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். எஸ் ஆர் நோ? So what is the இப்போ வந்து opposite direction? So vector AB ஓட opposite direction அப்படிங்கிறது that is nothing but minus of vector BA. கரெக்டா? minus of vector BA இதுதான் நம்ம வந்து படிச்சோம். vector AB that is equal to minus of vector BA. கரெக்டா? ஸோ வெக்டர் ஏபி கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து வெக்டர் பிஏ வந்து இல்லாட்டி வெக்டர் பிஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் -1ஆல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நமக்கு வந்து வெக்டர் ஏபி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, டைரக்ட்லி யூ கேன் ஃபைண்ட் வெக்டர் பிஏ, அதோட ஒரு நெகட்டிவ் சைன் நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டர். இஸ் தட் கிளியர்? ஓகே, எஸ். ஸோ அப்போ வந்து ஜஸ்ட் பாருங்க எப்படி we can find out. Okay, பாருங்க, we have to find BA and we will just simply multiply a -1 along with it. Okay, so எப்படி BA எப்படி கண்டுபிடிக்கிறது பசங்களா? BA vector BA, vector BA. Okay, vector BA. இப்போ வந்து நெகட்டிவ் வெக்டர்ல one thing you have to keep in mind is that direction change ஆகுது. A to B ல இருந்து இருக்கிறது வந்து B to A ஆ மாறுது, நெகட்டிவ் சைன் இருக்குது. அது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
Okay, so B2A அப்படிங்கிறது 8 minus 2. 8 minus 2i cap. Okay, 8 minus 2i cap plus minus 1 j cap plus 0 minus 3 k cap. Okay, so what is 8 minus 2? 6i cap minus 2j cap minus 3k cap. So magnitude illa yo BA vector. Okay, so minus of நான் அங்கேயும் அதே மாதிரி தான் எழுதி வச்சிருக்கேன் கரெக்டா அப்படி எழுதக்கூடாது இப்படி எழுதக்கூடாது பசங்களா மை டியர் பசங்களா வெக்டர் ஏபி அப்படிங்கிறது நெகட்டிவ் ஆஃப் மைனஸ் பிஏ நாட் தி மேக்னிடியூட் நீங்க தானே மேம் சொன்னீங்க மேக்னிடியூடுக்கு வந்து டைரக்ஷனும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படின்னு ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ திஸ் இஸ் வெக்டர் பிஏ நெகட்டிவ் ஆஃப் வெக்டர் பிஏ அப்படிங்கிறது minus 6i plus 2j plus 3k வரும் ஓகே ஸோ இப்போ வந்து ஏபிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டர் வி காட் ஏபிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டர் வி காட் ஸோ நமக்கு வந்து மேக்னிடியூட் வந்து இப்படி இருக்கணும் டைரக்ஷன் ஓகே டைரக்ஷன் வந்து அப்படியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபைண்ட் அ வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் 21 யூனிட்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு த வெக்டர் ஏபி ஜஸ்ட் வி காட் அண்ட் வெக்டர் ஏபி மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே வெக்டர் ஏபி விச் இஸ் ஆப்போசிட்ல இருக்கிற வெக்டர் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு டைரக்ஷன் இன்னும் வரல புரியுதா ஸோ இப்போ இங்க பாருங்க the thing is minus BA vector அப்படிங்கிறது which represent clear-ஆ நான் வந்து சொல்றேன் which is opposite of AB okay AB ஓட ஆப்போசிட்ல இருக்கிற அதாவது நெகட்டிவ்ல இருக்கிற ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ்ல இருக்கிறவங்கள நமக்கு கிடைச்சாச்சு பட் we need to find BA cap நமக்கு அதுதான் கண்டுபிடிக்கணும் ஓகே மைனஸ் BA ஓட கேப் தான் அதோட டைரக்ஷன் நம்ம வந்து கரெக்டா we have to find it out ஓகே ஸோ அதுக்கு என்னப்பா வரும் ஸோ மைனஸ் BA வெக்டர் divided by modulus of BA vector okay magnitude of BA vector so what is magnitude of this minus 6 minus 6i cap plus 2j cap plus 2j cap plus 3k cap divided by root of 36 plus 4 plus 9 so that is equal to 9 15 9 varum and 149 you will get so root 49 varuma root 49 is equal to 7 units okay so minus BA cap is equal to minus 6i cap plus 2j cap plus 3k cap the whole divided by 7 so we got the vector which is in the opposite direction unit vector தான் அது ஓகேவா direction இப்போ வந்து we got a vector which is opposite to that opposite to BA அதோட direction கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to take the unit vector of that particular விஷயம் ஓகே particular vector இப்போ வந்து இனிமேல் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் so we will just find out the vector இப்போதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் with magnitude so that is a cap into magnitude okay so a cap இல்லாட்டி இங்க நம்மளோட a cap அப்படிங்கிறது minus 6i cap plus 2j cap plus 3k cap divided by 7 into 21 cancel 3 times so the resulting vector r cap will be equal to 3 into minus 6i cap plus 2j cap plus 3k cap. Okay, clear? Yes? Okay. இப்போ next நம்ம வந்து we will go to the dot product and the cross product I guess. Yes, okay.
இப்போ நம்ம வந்து next we gonna learn two other components, dot product and scalar. ஓகேவா? dot product and scalar. dot productல இருந்து தான் projection அந்த மாதிரி நம்ம வந்து படிக்க போறோம். projection of A on B. So அந்த ஒரு டாபிக் கூட இருக்குது. So I will just cover everything mostly. So next வந்து dot product என்ன, cross product என்ன அப்படிங்கிறது. So it plays a major role. ஓகேவா? ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது எல்லாத்துமே வந்து இந்த dot product cross product நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். So dot product, ஓகேவா? dot product of two vectors அப்படின்னா that is nothing but vector A dot vector B அப்படிங்கிறது modulus of vector A into modulus of vector B cos theta. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், we will say dot product of two vectors. So dot productல first point அப்படிங்கிறது it is always scalar. It is always scalar. நீ வந்து calculate பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க I, J, K எதுவுமே இருக்காது. It is always a scalar quantity. It is always a scalar answer you will get after finding the dot product of two vectors. ரெண்டு vectors ஓட dot product நீ வந்து எடுக்கிற அப்படின்னா அங்க வந்து உனக்கு வந்து ஒரு scalar answer தான் கிடைக்கும். There won't be any direction, only magnitude. இல்லாட்டி அந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் வந்து you will get on the dot product. ஓகேவா? சரியா? So next வந்து இதுல இருந்து you can from dot product you can find the angle between two vectors. Angle between two vectors பாருங்க. Angle between two vectors. எனக்கு வந்து ரெண்டு வெக்டர்ஸ்க்குள்ள like between that two vectors I have to find the angle. Okay, so what I will do, nothing, A dot B, I will take A dot B divided by magnitude of vector A into magnitude of vector B, that is equal to cos theta, and you can take cos inverse, then you will get theta. Okay, vector A dot B divided by magnitude of vector A plus magnitude of vector B. Okay, so next விஷயம், ma'am, how to take dot product, how to take dot product. So அதுக்கு முன்னாடி dot product எடுக்கிறதுக்கு முன்னாடி I will just tell you the some விஷயங்கள் we have to know. Okay, so எப்படி dot, ma'am எப்படி dot product எடுத்தா scalar வருது ma'am, scalarனு சொல்லிட்டீங்க, எப்படி scalar வருது அது கூட சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி. Okay, so we have first condition வந்து first case 1 மாதிரி வெச்சுக்கோங்களேன். So case 1, so case 1ல if theta is equal to 0 degree, theta வந்து 0 degree அப்படின்னா there is no angle between them, they are like parallel. Okay, angle between them, direction வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், but they are parallel. correct, angle இருக்கு 0 degree னா they are not making any inclination, so the angle between the two vectors is 0. Yes, so 0 வந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, vector A dot vector B will be equal to magnitude of vector A into magnitude of vector B. Yes, okay, case number 2. Okay, case number 2. So case number 2ல வந்து if theta is equal to 90 degree, theta is equal to 90 degree, என்ன வரும், theta is equal to 90 degree, what you will get, theta is equal to 90 degree வந்துச்சுனா dot product A dot B will be equal to 0. Yes or no? dot product வந்து உனக்கு என்ன கிடைக்கும், A dot B will be equal to உனக்கு 0 ஆக கிடைக்கும். Is that clear? Okay, so A dot B is equal to this வரும், A dot B is equal to this, 0 will come when the theta is equal to 90 degree. Okay, so அதே மாதிரி case 3. Okay, when theta is equal to pi, when theta is equal to pi அப்படிங்கறம்போது A dot B அப்படிங்கிறது -1 வருமா, yes or no, cos pi ஓட value is -1. So that is A dot B அப்படிங்கிறது A dot vector A will be negative of. Okay, so mostly இந்த ரெண்டு first two cases தான் வந்து வரும், third case won't be that relevant கிடையாது, but still ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, so இப்போ வந்து dot product எப்படி வந்து 1 வருது அப்படிங்கிறது we will see. ஓகேவா?
ஸோ இங்க பாருங்க எகெயின் மெயினான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஸோ மெயின் விஷயம் I dot I. Okay, so first பாருங்க குட்டி box we need. Okay, first பாருங்க I dot I. I dot I will be equal to 1 எப்படி மேம் I dot I டே பசங்களா I dot I னா அதே யூனிட் வெக்டர் ஓகேவா அதுவே அந்த x axis ஓட டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம் ஸோ x axis makes an angle 0 degree with x axis yes or no ரெண்டுமே ஒரே சைடில் இருக்கு ரெண்டுமே parallel அப்படின்னு சொல்லலாம் ஒரு ரெண்டுமே ஒரே லைன் தான் ஒரே லைனோட டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது the angle between those two lines are 0 so dot product so cos 0 is equal to 1 so I dot I is equal to 1 அதே மாதிரி தான் j dot j that will be equal to 1 k dot day I mean k cap in k dot k அதுவும் வந்து 1 ஆதான் வரும் ஓகே கிளியர் சரி இப்போ வந்து டாட் ப்ராடக்ட் எடுங்களேன் so just take a dot product of two vectors so a vector a அப்படிங்கிறது x1 I cap plus x2 y2 x1 I cap plus y1 j cap plus z1 k cap okay then another vector b is equal to x2 I cap plus x y2 k cap எடுக்கிறேன் I'm going to take the dot product okay வா vector a dot vector b is equal to dot product எடுக்கும்போது x1 x2 okay multiply பண்றீங்க so that is x1 x2 I dot I அப்படிங்கிறது 1 plus y1 y2 y1 into y2 plus z1 into z2 so this is the dot product okay I dot I is 1 j dot j is 1 k dot k is 1 clear yes இனிமேல் வந்து இன்னொரு விஷயம் அது எழுதுறதுக்கு இங்க இடம் கிடையாது பட் நான் இங்க வந்து எழுதுறேன் just keep in mind I will give this red ஓகேவா so redல கொடுத்தவங்களுக்கு வந்து just we have to give some more importance more I dot j ஓகேவா next I dot j is equal to 0 அப்படி அங்க ஒண்ணு இருக்கவே இருக்காது ரைட் I dot j is equal to 0 அதே மாதிரி j dot k is equal to 0 and k dot I is equal to 0 ஏன் மேம் 0 வருது because they are mutually perpendicular 3 lines அந்த மூணு like axisமே வந்து they are perpendicularly they are perpendicular to each other டா so அதனால it will be 0 so இதுதான் வந்து dot product ஓட case so this is the dot product case so we will do one problem so you will understand dot product more okay this question பாருங்க 2024 ல கேட்டிருக்காங்க let theta be the angle between two unit vectors a cap and b cap such that sin theta is equal to 3/5 then a cap dot b cap is equal to அப்படினு கேட்டிருக்காங்க so a cap dot b cap என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் magnitude of vector unit vector I mean a cap magnitude of b cap yes exactly anonymous correct cos 90 is 0 ma'am so அதனால I dot j அவங்க எல்லாரும் வந்து 0 super very good so இதுக்கு வந்து இதோட எனக்கு தெரிஞ்சது வந்து cos theta they have given sin theta is equal to 3/5 so unit vector specifically they have mentioned so adula irundhu the magnitude of a cap is equal to magnitude of b cap will be equal to 1 so now I have to find cos theta க்கு மட்டும் தான் எனக்கு வேல்யூ வேணும் so they have given sin theta basic trigonometry 10th ல நீங்க படிச்சிருக்கீங்களா basic trigonometry அதுதான் வந்து நம்ம வந்து இங்க யூஸ் பண்ண போறோம் so if this is theta sin theta அப்படிங்கிறது opposite side by hypotenuse Pythagorean triplet obviously the second angle or will the first angle whatever it is it will be 4 okay so இதுல இருந்து எனக்கு cos theta கண்டுபிடிக்கலாமா what is cos theta so cos theta is adjacent by hypotenuse 4/5
So since இது வந்து எந்த directionல போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. So cos theta can be negative and positive as well. Okay. So that is vector a cap plus vector b cap is equal to 1 into cos அதுங்கிறது plus or minus 4 by 5. Plus or minus 4 by 5. So option C is the correct answer. Plus or minus 4 by 5. Plus or minus 4 by 5 ஏன் வந்துச்சு? Because cos theta, it can be positive, it can be negative. So since the direction is not mentioned, நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி plus or minus 4 by 3 we have to use. Is that clear? Okay va? Yes. We will do another problem. Yes, this one. இது பாருங்க 2024ல கேட்டிருக்க question is a very good question. சூப்பரான question I would say. If A and B are two non-vectors, non-zero vectors, if A and B are two non-zero vectors such that vector A plus vector B is perpendicular to vector A and 2A, vector 2A plus vector B is perpendicular to vector B, then prove that modulus of இல்லாட்டி magnitude of vector A அப்படிங்கிறது it is equal to root 2 times of vector A அப்படின்னு உங்ககிட்ட ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம்? பர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கொடுக்கல. ஸோ வாட் we can do? What we can do? Any idea? Okay, so they have given vector A plus vector B அப்படிங்கிறது it is perpendicular to vector A. Okay, next 2A plus vector B அப்படிங்கிறது it is perpendicular to vector B அப்படிங்கிறாங்க. கரெக்டா? It is perpendicular to vector B. We need to prove that modulus of இல்லாட்டி magnitude of vector B is equal to root 2 times of vector A. root 2 times of vector A. இதுதான் நமக்கு வந்து prove பண்ண சொல்லியிருக்காங்க. Okay. So பசங்களா we know that dot product perpendicular cos 90 degree அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். So dot product of this இப்போ A plus B அப்படிங்கிறது it's a vector. A is another vector. So இந்த ரெண்டு vector ஓடையும் dot product எடுத்துச்சுன்னா எனக்கு 0 கிடைக்கும். Yes or no? I will get 0 for this. அதே மாதிரி தான் இங்கேயும் அதுக்கும் நான் வந்து dot product எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கும் எனக்கு வந்து dot product will be 0. The dot product of two vectors is 0 when those two vectors are perpendicular. இதுதான் இப்போ நம்ம வந்து படிச்சோம். We will apply this here. Okay, apply பண்ணி பார்ப்போமா? So that is, I'm going to take vector product, dot product. So vector A plus vector B dot vector A. Okay. So this is equal to 0. So இப்போ என்ன வரும்? Vector A plus vector A same என்ன சொல்லலாம்? ஒரே vector ஒரே லைன்ல இருக்குது. So it will be modulus of vector A the square plus vector A plus vector A dot vector B. So since dot product அப்படிங்கிறது it's commutative. Vector A dot B யும் vector B dot A யும் வந்து it is same. So இது is equal to 0. Let it be equation number 1. இதை நான் வந்து equation number 1 எடுத்துக்கிறேன். So இதை வந்து பாருங்க. So 2 times of vector A into vector B plus modulus of vector A the whole square is equal to 0. Again it is equation number 2. Okay. Equation 1 is equal to equation 2 னு எழுதலாமா? Because RHS is the same. Okay, RHS வந்து சேமா இருக்கு. So அதனால vector 1 is equal, equation 1 is equal to equation 2 னு எழுதலாம். Okay, so இப்போ இது வந்து நான் எழுதும்போது that is 2 times of vector A dot B plus magnitude of vector B the whole square is equal to magnitude of vector A the whole square plus vector A dot vector B அப்படின்னு வரும். நான் இது எல்லாருமே ஒரு சைடுல எடுத்துட்டு வரேன். So it will become இப்போ வந்து 2 times of A dot B and 1 times of A dot B இருக்கா? இது வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும். So I will just write it as vector A dot vector B plus magnitude of vector
minus magnitude of A vector the whole square is equal to 0. Okay, so we got this relation. But இங்க பாருங்களேன், நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயத்துல வெக்டர் பியும் வெக்டர் ஏ மட்டும் தான் இருக்கு சோலோவா. ஆனா we have a dot b here. வெக்டர் a dot வெக்டர் b அப்படிங்கிறது வந்து ஒன்னு இடிக்குது. அது வந்து ஒரு தீய சக்தியா அங்க இருக்கறனால we have to substitute or we have to eliminate. Okay, eliminate பண்ணலாம், substitute ஏதோ பண்ணணும். ஓகேவா? So இங்க பாருங்க, from equation 1 ல இருந்து a dot b வந்து can I write it as a dot b வந்து நான் என்ன இந்த a dot b அங்கே வச்சிட்டு இத வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போனா I will get minus of magnitude of square minus of this square I will get. Yes. Okay, so இத வந்து நான் equation 3 ஆக இது பண்றேன். I will just substituting 3 in 1. Okay, sorry, 3 in, okay, இதுக்கு வந்து 4 ன்னு வெச்சுக்கலாம். This is 4 and this is 5. ஏய், அது எப்படிங்க வரும்? This is 3 ங்க. This is 4. Okay. So substituting 4 in 3. Okay, I will just substitute 4 in 3. So அப்ப எனக்கு என்ன வரும்? So equation 3 will become a dot b க்கு பதிலா இங்க பாருங்க, a dot b க்கு பதிலா, so modulus of vector b the whole square minus this the whole square minus vector a the whole square is equal to 0. Okay, so I hope உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். So that is vector b, modulus of vector b the whole square minus 2 times of vector a, அதோட magnitude square that is equal to 0. So vector b the whole square is equal to 2 times of modulus of vector a ஓட square வந்துரும். So square, take the square root அந்த side எடுக்கும்போது magnitude of vector b is equal to root to 2 times of magnitude of vector a, hence proved. Clear ஆ பசங்களா? Easy. Okay, so இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா क्वेश्चनும் எல்லாதும் வந்து PYQs ல கேட்டது எல்லாமே இது வரைக்கும் பக்காவா இருக்கணும். And we have 3 more topics: cross product, projection of the vector, cross product, section formula. Done. Okay, அதோட இந்த சாப்டரே done. So almost everything எல்லாமே நம்ம வந்து இது பண்ண மாதிரி இருக்கு. Okay, yes. Okay, so dot products only ஆச்சு. Next we will go for projection of the vector. Okay, so projection of the vector எப்படி பண்ணலாம்? Question கேட்பாங்க, projection of the vector. Yes, projection of the vector. Next பாருங்க, next very easy topic, question can be asked, projection of vector. Projection of vector. Okay, projection of vector. So projection of a vector on something. ஒரு vector ஓட projection. Okay, so suppose your vector is like this and this is some line. இந்த vector ஓட projection அப்படிங்கிறது it's the shadow it's falling on here, projection. Okay, so this length basically இந்த length தான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? so இப்போ வந்து மேம் கையை வச்சு அப்படி இப்படின்னு காட்ட எப்படி மேம்? ஓகே, okay, so this is length L and some இது போகுதுன்னு வெச்சுக்கோங்க. Okay, makes an angle theta and okay, so O A P ன்னு வெச்சுக்கலாம். Okay, so this is vector A. Okay,
and இந்த ஒரு வெக்டர் இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன். OP is the projection of OA. ஓகே, OA ஓட ப்ரொஜெக்ஷன் தான் OP. புரியுதா? ஸோ OA ஓட ப்ரொஜெக்ஷன் தான் OP. ஸோ அப்படி இருக்கும்போது I have to find this one. இதுதான் வந்து OP. இப்போ வந்து இதுதான் வந்து என்னது? ஓகே, ஸோ this is called P. Vector P is the projection of vector OA. Vector OA ஓட projection தான் vector OP. எனக்கு vector OP தான் கண்டுபிடிக்கணும். I have theta here. I have theta here. So எனக்கு இந்த adjacent side I want to know. Okay, adjacent side தான் எனக்கு வேணும். Okay, I have this hypotenuse and everything I have. Okay. So projection of A on this line or this line, projection of A அப்படிங்கிறது projection of A, vector A அப்படிங்கிறது. Okay, so I will take cos theta is equal to vector P by vector A. Okay, இதுதான் வந்து projection of A. Projection of vector A. Okay, P, அதாவது OP is the projection of vector OA. So எனக்கு வந்து இந்த P தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். I have theta with me and I have hypotenuse with me. Okay, so cos theta is equal to vector P by vector A. So projection of vector A is equal to cos theta into vector A. இதுல இருந்து questions கேட்கலாம். So just நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ, யாரோட ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க? ப்ரொஜெக்ஷன் ஆன் வாட்? ப்ரொஜெக்ஷன் ஆன் வாட்? இந்த லைனுக்கு இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன? ஸோ ரெண்டு, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் தி காஸ் தீட்டா. ஓகேவா? காஸ் தீட்டா நீ வந்து புரிஞ்சுக்கணும், ஐ மீன் கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டா என்னன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் திஸ் வெக்டர் ஆன் திஸ் வெக்டர், யூ ஹேவ் டு ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ப்ரொஜெக்ஷன், வாட் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சம் வெக்டர் ஆன் திஸ் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து என்ன பண்ணும்? ஓகே, இந்த வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் இந்த லைன்ல, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ லைன், ரைட்? இதுவும் வந்து ஒரு லைன் தான். ஓகேவா? இதுவும் லைன் தான். இந்த லைன்ல இந்த வெக்டரோட ப்ரொஜெக்ஷன் தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல், சாரி, projection of that particular vector is equal to cos theta into, this is multiplication. Okay, it's not dot product, into a vector அப்படின்னு கேட்டிருக்காங்க. So cos theta you have to find out. So cos theta எப்படி நீ கண்டுபிடிப்ப? Cos theta is equal to, you have to take the dot product. ஓகேவா? cos, யாரோட dot product எடுக்கணும்? இப்போ இந்த L and the line OA. ஓகேவா? So dot product of OA and dot product இப்படி OL dot OA. Okay, dot product எடுத்ததுக்கு அப்புறம் you have to take the magnitude of OL dot OA. அப்போ வந்து you will get cos theta, right? So you will get cos theta, so OL OA divided by root of OL and this one. Okay, so you will get cos theta. அப்புறமேல் வந்து யாரோட ப்ரொஜெக்ஷனோ அவங்கள வச்சு நீ வந்து மல்டிப்ளை பண்ணா you will get projection of that particular vector. Clear? Yes. Okay, so this is called projection of vector. So next நம்ம வந்து cross product na என்னன்னு பார்க்க போறோம். Cross product. Okay, cross product. Cross product அப்படிங்கிறது that is obviously A cross B, that is equal to magnitude of vector A into magnitude of vector B sin theta into n cap. அப்ப அங்க cap வந்துச்சு, so there is a direction, that is, and there is as well as magnitude. So it is always a vector quantity. இது வந்து எப்பவுமே ஒரு vector quantity தான் உனக்கு தரும். ஓகே, வெக்டர் குவான்டிட்டி கிடையாது, வெக்டர் குவான்டிட்டி அப்படியும் சொல்லலாம். ஒரு வெக்டர் தான் உனக்கு கிடைக்கும். ஸோ தேர் வில் பி I, J, K வெக்டர் காம்பனன்ட்ஸ் வில் பி தேர். எங்க? ஸ்கேலார்ல. ஓகேவா? ஸோ சப்போஸ் நான் வந்து இப்போ இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ரைட், அது நான் வந்து சொல்ல. ஸோ இஃப் திஸ் இஸ் A, எப்படிடா காட்டுறது? ஓகே, இஃப் திஸ் இஸ் A, இப்போ அங்க பார்த்துட்டு இருக்கிறது A, இது A, இது B, இது ரெண்டுத்தோட கிராஸ் ப்ராடக்ட் நான் எடுத்தேன் அப்படின்னா இட் வில் பி ஹியர்.
Okay, this is your cross product. Okay, so adu eppadi ma'am appadina, so basically Fleming's right hand rule da. Oh, okay, I will just draw like this. Eppudra varayirudhu? Okay, சரியா? So இது வந்து vector A and this is vector B and this resulting vector A cross B வந்து இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து mutually perpendicular இருக்கிற ஒரு vector தான் உனக்கு வந்து கிடைக்கும். Okay, so that is the resultant vector. Resultant vector A cross B will be perpendicular to vector A and perpendicular to vector B as well. இது இன்னொரு விஷயம். Okay, so the thing is cross product la A cross B cross this, it will be a vector. A cross B எடுத்து வந்து resultant A cross B அதோட resultant vector வந்து A vector க்கும் B vector க்கும் perpendicular இருக்கும். Okay, yes. அப்புறமே என்னதுடா, இப்போ வந்து we will do some case. Okay, case 1 அதே மாதிரி நம்ம வந்து dot product ல என்ன பண்ணுவோம் அதே மாதிரி case 1 is equal to where theta is equal to 0 degree. Theta வந்து 0, sin 0 is 0, right? So that is A cross B cross A cross B will be equal to 0. Okay, if case 2 A cross into B cross, that is theta is equal to 90 degree இருந்துச்சு அப்படினா this will be equal to A cap into B cap. B cap vector A into vector B and அவங்களோட direction vector அங்க இருக்கும். Okay, their direction vector will. That's it. Okay, இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, so நம்ம வந்து I cross I எடுத்தோம் அப்படினா it will be 0. Obviously like small common sense only, that is I cross I is equal to 0, J cross J is equal to 0, K cross K is equal to 0. Yeah, ஒரே லைனோட நீ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது, the angle between that same line is 0. so அவங்களோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து I cross J. Okay, இங்க பாருங்க, if this is I, this is J, resulting vector will be K, correct? So அவங்களுக்கு perpendicular இருக்க மாதிரி K cap you will get, I cap cross K cap. So இப்போ வந்து J cap cross K cap. Okay, so J cross J cross J cap cross K cap அப்படின்னு நான் வந்து சொல்ல வந்தேன், that will be equal to I cap, correct? Yeah. இப்போ வந்து K cap into I cap will give J cap. Yes or no? Clear? முதுகு வலிக்குது அதான். ஓகேவா? so நீ I cross J பண்ணா you will get K, J cross K பண்ணா you will get I, K cross I பண்ணா you will get J. Okay, simple as that. Yes. Okay, clear? Okay, இப்போ வந்து if you want to take cross product, okay, so உனக்கு வந்து A cross B உனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படியே நம்ம டாட் ப்ராடக்ட்ல we have simply நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தோம், டாட் ப்ராடக்ட் எடுத்தோம். ஸோ இதுல வந்து A cross B கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெக்டர் A cross வெக்டர் B is equal to determinant. Okay, I J K and vector A க்கு வந்து ஒன்னு இருக்கும், vector B க்கு there will be something, right? So x1 y1 z1 x2 y2 z2. Clear? Yes. Okay, so
So A cross B நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. Next வந்து area of triangle. Okay, area of triangle. Area of triangle கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா half into, okay, half into magnitude of A cross B cross you will get area of parallelogram. Area of parallelogram is nothing but magnitude of A cross B. Okay, suppose diagonals கொடுத்திருக்காங்க. Okay, parallelogram ஓட diagonals கொடுத்திருந்தாங்க அப்படின்னா that is half into D1 cross D2. Half into D1 cross D2. So இதுதான் வந்து next important ஆன விஷயம் from cross product. So cross product தான் அதிகமா கேட்பாங்க ஏன்னா அதுதான் கொஞ்சம் difficult-ஆ இருக்கு. Yes or no? So that is kind of difficult, right? அதுதான் வந்து கொஞ்சம் difficult-ஆ இருக்கு. So they will definitely ask cross product only. Dot product எல்லாம் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க. So அதனால cross product தான் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. Okay, clear? Yes. அதுல வந்து parallelogramல the one thing you have to keep in mind is that A cross B cross A and A vector A1 and vector B should be adjacent sides. Okay, இவங்க வந்து adjacent sides இருக்கணும் where D1 and D2, D1 and D2 அப்படிங்கிறது diagonal. Diagonals. Okay, so we will do one problem. எங்க காணோம் So this question பாருங்க, the area of triangle formed by the vertices OAB where OA is equal to this and OB is equal to this is அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so வந்து we will do triangle வரைஞ்சிரலாம். So this is O, OA, so OA இருக்கு, OB is here. என்னடா எழுத மாட்டேங்குது? Guys, board எழுத மாட்டேங்குது. எழுது guys. Okay, so this எழுத சொன்னா அழிக்குது, அழிக்க சொன்னா எழுதுது. So this is OA vector and this is OB vector. Okay, so we adjacent sides இருக்கணும். So ரெண்டு vectors கொடுத்திருக்காங்களா? So இதோட என்ன சொல்லிருக்காங்க? ஏரியா கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Okay, so area of triangle is that is equal to half into A cross B, magnitude of A cross B. அது நீங்க வந்து magnitude தான். ஓகேவா? So first you have to find A cross B here. Okay, so that is equal to IJK. ஓகேவா? IJK 1 2 3 1 2 3. Next -3 -2 1 -3 -2 1. Okay, very easy peasy lemon kuskuski. So A cross B அப்படிங்கிறது A cross B. Okay, whatever. So I into 2 minus of 6 minus J into J 1 into 1 is 1 and 3 that is minus of -9 plus K into இதை கட் பண்ணிடுங்க -2 minus of -6. Okay, so that will be equal to இங்க வந்து 6 plus 2 that is 8i. Okay, so இங்க வந்து 9 that is minus 10j
Okay, so here it is, so plus minus 6 minus 2, that is plus 4k cap. So A cross B கிடைச்சிச்சா, இதோட magnitude you have to take. இதோட magnitude, that is vector A cross vector B ஓட magnitude is nothing but root 64 plus 100 plus 16. Okay, so that is nothing but you will get root 360. So root 360 வந்து 6 into root 5 அப்படின்னு எழுதலாம். Correct? 6 into root 5. So we are here, pasangala, area is equal to half into 6 into root 5. 3 varuma. So that is equal to 3 root 5 square units. Irunda na vandu tappichen illana. Yes, option A is the correct answer. 3 root 5. Easy. Right? Clear? Okay. So ipo vandu we will do some cross product questions. Yes. So CBSE 2025 2 marks question கேட்டிருக்காங்க. The diagonals of a parallelogram is given by A is equal to this and B is equal to this. Find the area of the parallelogram. உனக்கு parallelogram ஓட equation தெரியல அப்படின்னா இது வந்து உனக்கு வராது. Okay, you will lose your 2 marks. Area of parallelogram. ஏதோ ஒண்ணுடா, parallelogram. ஓகேவா? ஸோ டயகனல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா half into d1 cross d2. half into d1 cross d2. Okay. So modulus of, so d1 cross d2 அப்படிங்கிறது that is equal to ijk. Okay. ijk. So 2 minus 1 1, 2 minus 1 1 and 1 3 minus 1. 1 3 minus 1. So d1 cross d2 is equal to I into minus 1 into 1 is 1 minus 3 minus j, 2 into minus 1 minus 2 minus 1 plus k into 3 into 2 is 6 minus it will be plus 1. Okay, so that will be equal to minus 2 I cap அப்புறமேல் minus 3 plus 3j cap போட்டணும் பசங்களா, இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும். So plus 7k cap. Okay, so next you have to find the d1 cross d2 ஓட magnitude எடுக்கணும். So that is root of 4 plus 9 plus 49. 9 13 வருமா? 13. So என்னடா வரும்? 13 4 5 6 62 வருதா? root 62 you are getting? Okay, I hope so. So parallelogram area will be equal to half into d1 cross d2, that is equal to root 62. 8 into 8. 13. 9, 18. Okay, let me just check. 49, 9, 4. 18 plus 2 is 22. Yes, correct. 62. மற்றபடி ஐ ஹோப் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ minus 1 into 1 is 1 minus 3 j minus 2 minus 1 k 3 into 2 is 6 minus 1 1. Okay, super. So this is the area. Okay, so that is the area of this. Okay, so just checking only pasangala. Okay, that is done. இன்னொரு mass question இருந்துச்சு. இது எல்லாமே சேம். This one. CBSE 2025 ல கேட்டிருக்காங்க. If vector A plus vector B plus vector C is equal to 0, magnitude of this is this,
then the angle between B and C. Yeah, should find out angle between B and C. So we will just write what is given. So என்ன கொடுத்திருக்காங்க, vector A plus vector B plus vector C அப்படிங்கிறது 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And they have given magnitude of vector A. Magnitude of vector A அப்படிங்கிறது 37 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Magnitude of vector B அப்படிங்கிறது magnitude of vector B அப்படிங்கிறது 3 ன்னு கொடுத்திருக்காங்க. Magnitude of vector C is nothing but 4. Okay, சிம்பிளான விஷயம் பசங்களா. You will get 1 mark easily. Okay, சரி. So இதுதான் வந்து given relation. So இந்த given relationல இருந்து இப்படி எழுதலாமா, vector A is equal to negative of vector B plus vector C அப்படின்னு எழுதலாமா? I can try. No, ஒண்ணுமே பண்ணல. வெக்டர் A அங்க வச்சு வெக்டர் B வெக்டர் C அந்த சைடு எடுத்துட்டு போய், simple as that. Okay, so next நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, I need to find B dot C. ஓகேவா, ஏன்னா ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க between. So B dot C எடுத்தா எனக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். B dot C cross product வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஆங்கிள்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட்ல தான் நம்ம வந்து ஆங்கிள்ஸ் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ மற்றபடி நம்ம வந்து ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டாட் ப்ராடக்ட், ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டாட் ப்ராடக்ட் மஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே, சரி. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இங்கேயும் நான் வந்து ஸ்கொயர் பண்றேன், இங்கேயும் நான் வந்து ஸ்கொயர் பண்றேன். ஸோ பேசிக்கலி ஐ எம் டேக்கிங் டாட் ப்ராடக்ட். ஓகேவா, ஏயோட இது வந்து நான் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஐம் டேக்கிங் ஸ்கொயர் பண்றேன், எல்லாமே பண்றேன். ஸோ பேசிக்கலி ஐம் டேக்கிங் த டாட் ப்ராடக்ட் ஹியர். ஓகே, ஸோ இங்க வந்து என்ன வரும், மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்றேன், விச் மீன்ஸ் ஐம் டேக்கிங் த டாட் ப்ராடக்ட் ஹியர். புரியுதா? ஓகே, ஸோ மைனஸ் வந்து பாசிட்டிவா மாறிடும். அண்ட் இங்க வந்து என்ன பசங்களை வரும், இங்க வந்து வெக்டர் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் vector C the whole square plus 2 times of vector B dot vector C வந்துரும். கரெக்டா? ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். A plus B the whole square, A square plus B square plus 2AB, nothing. ஓகே, ஸோ எனக்கு வந்து இது எல்லாத்தோடைய வேல்யூ எனக்கு தெரியும். மேக்னிடியூட் ஆஃப் B, மேக்னிடியூட் ஆஃப் C, மேக்னிடியூட் ஆஃப் A எல்லாமே தெரியும். ஸோ ரூட் 37 கொடுத்துருக்காங்களா இங்க, ரூட் 37 பா, ரூட் 37. எஸ், so here it is root 37. So here this will become 37. 3 வந்துரும், 3 square plus C வந்து 4 square plus 2 into B dot C வந்துரும். Okay, so இங்க வந்து 37 is equal to 9 plus 16, you will get 25. So 25 plus 2 into B dot C. ஓகேவா, ஸோ 37 இங்க இருந்து இதை வந்து இப்படி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா you will get 12. So 7 minus 5 is 2, 3 minus 1. So that is equal to 2 into B dot C வந்துரும். கரெக்டா? 2 into B dot C. So இது வந்து கேன்சல் போயிடும். So 6 times. So B dot C is equal to I will get 6. இதுல இருந்து எதுவும் ஆகல. B dot C is equal to 6 தான் ஆயிருக்கு. கரெக்டா? So what is B dot C? Expand பண்ணுங்க, cross dot product எடுங்க பசங்களா. That is B dot C அப்படிங்கிறது vector, B dot C is magnitude of vector B into magnitude of vector C into cos theta, that is equal to 6. Correct? So what is magnitude of B? 3 into 4 cos theta is equal to 6. So 12 is equal to cos theta is equal to 6. Cos theta is equal to 1 by 2, where theta is equal to pi by 3 or 60 degree. Correct? Yes. So the answer is pi by 3, option C. Clear? So option C, pi by 3 is the answer. Super. Yes. So இன்னொரு amazing question is there. This one. CBSE 2025. So vector A is equal to 3i cap plus 2j cap minus k cap, and vector this
Then which of the following is correct? ஈஸியா வந்து யாரும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க போகாதீங்க, டாட் ப்ராடக்ட்லயே வந்து சோழியை முடிச்சிருங்க. ஸோ வந்து we will take cross product. So a dot b is equal to 0 வந்துச்சுன்னா we can say they both are perpendicular, right? So this is perpendicular to this. Okay, இல்ல t vector a dot vector b is equal to magnitude of vector a into magnitude of vector b வந்துச்சுன்னா we can say these are parallel to vector b abdin. Okay, so we have to, anyways you have to take the vector dot product here. Okay, so what is a dot b? A dot b, a dot b, 3 into 1 that is 3, 2 into minus 1 that is minus 2, minus 1 into minus 1 that is minus 1. So 3 minus 3 which is equal to 0, so their dot product is 0, so they are basically perpendicular to each other. So vector A is perpendicular to vector B. Yes, clear? Okay, one good question. Superana question idu 2024 2 marks ku ketirukanga, but conceptual question. Okay, so you have to think twice. உன்னோட கான்செப்ட் கிளியரா இருக்கணும். parallelogram lawல வந்து எப்படி அவங்க சொல்லிருக்காங்களோ அந்த மாதிரி கான்செப்ட் you have to like use here. Okay, so in the given figure ABCD, given figure ABCD is a parallelogram. If AB is equal to this and DB is equal to this, find AD and hence find the area of the parallelogram ABCD. Okay, என்னலாம் கொடுத்திருக்காங்க, we will just check. Okay, last one topic, section formula கூட இருக்கு. section formula கூட section அதோட this chapter is done. Okay. Okay, so in the given figure ABCD is a parallelogram if AB is equal to 2A. Where is AB pasangala? AB is this. Okay, so adu vandu enna kuduthirukanga, 2i cap minus 4j cap plus 5k cap. Okay, and DB kuduthirukanga, DB. So DB is given, that is 3i cap minus 6j cap plus 2k cap. You have to find AD here. Enna kandupidikana, you have to find AD here. Okay, so namakku vandu we have to find AD and we have to find the parallelogram. adoda area vandu nee vandu kandupidikana. Okay, so area of parallelogram vandu enadhu pasangala, area of parallelogram is nothing but A cross B, where A and B are the adjacent sides of the parallelogram. Adjacent sides of the parallelogram. Okay, so adjacent side na இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு, கரெக்ட்டா? So this is here and this is here, and இந்த AB க்கு parallel-ஆ இருக்கும் யாரு? DC. So here it is also 2i cap minus 4j cap plus 5k cap வந்துரும், கரெக்ட்டா? Yes or no? Yes or no? 6க்கு ஸ்டார்ட் பண்ணோம். It's been like 3 hours-ல. Wow, டைம் போனதே தெரியல. because எனக்கு vectors 3D இந்த சாப்டர்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். Determinants, it's very nice. Okay, it makes sense actually. அப்ப மத்ததெல்லாம் மேக் சென்ஸ் பண்ணுதுடா, பட் இது கொஞ்சம் அதிகமா சென்ஸ் பண்றதால. ஓகே, ஓகேவா? ஸோ பசங்களா, ஸோ திஸ் டூ இவங்களோட டைரக்ஷன் இது. ஸோ இது பாத்தீங்களா, இதுவும் வந்து வெக்டர் அந்த லா ஆஃப் அடிஷன். ஓகேவா, ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணா ஐ வில் கெட் திஸ், கரெக்டா? ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணா ஐ வில் கெட் திஸ். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதுறேன். டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், டைரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டிசி பிளஸ் டிஏ, that will give you டிபி. கரெக்டா? இது நான் எழுதுனது கரெக்டா? கரெக்ட் தான், தப்பு சொல்ல முடியாது. DC plus DA will give me DB. அதான் நம்ம வந்து parallel law of additionல நம்ம வந்து படிச்சோம். Yes or no? Yes. So AB, okay, AB DB. So எனக்கு வந்து D to A போனதுக்கு அப்புறமே A to B க்கு நான் வந்து போகணும் to reach D ல இருந்து B வரைக்கும் போறதுக்கு. Okay, listen very carefully. D to A and A to B. So if I want to reach DB, okay, so நான் இதை வந்து அப்படியே நான் வந்து இங்க எடுத்து எழுதுறேன். ஸோ இங்க பாருங்க,
So I have this 2i cap minus 4j cap, okay, plus 5k cap and AD. So இது வந்து A, this is D and this is B. Okay, so இந்த vector இங்க போகுது, இதோட tail ஓட end இங்க போகுது. So this is the resultant vector. So இந்த resultant vector என்னன்னு கொடுத்திருக்காங்க, 3i cap minus 6j cap plus 2k cap. Okay, so DA, vector DA plus vector AB, that will give me vector DB. Simple as that. இங்கிருந்து இங்க போய் அதுக்கப்புறம் நான் B க்கு போவேன். Resultant vector அப்படிங்கிறது D to B. Okay, so triangular law of addition. So DA plus AB is equal to DB. இது நீ இங்கே எழுதணும்னு அவசியமே கிடையாது. Don't make it confusion. So this is the thing. Okay, so DC நான் இங்கே எழுதல, வேண்டாம், விட்டுருங்க. விட்டுருங்க. If it making you confusion, this makes me, ma'am, இதுதான் கொஞ்சம் more sensible இருக்குதுன்னு அப்படின்னா, so from this I can write DA plus AB is equal to DB. Okay, so ma'am, ஆனா வந்து AD தானே மேம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. AD தானே, so reverse sign தான். ஓகேவா, AD தானே, மைனஸ் நீ ஆட் பண்ணா மைனஸ், இங்க பாருங்க, சிம்பிள், AD is equal to minus of DA. That's it. I know, understand. 4 o'clock வரதெல்லாம் it's கொஞ்சம் 4 AM. It's kind of கொஞ்சம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்குது technically speaking. ஈவினிங் வேணும்னா நம்ம வந்து we can have like long session. I can understand. Okay, I will tell them. Okay, so minus DA வருமா? So if I find out DA, அது கூட நான் ஒரு நெகட்டிவ் ஆட் பண்ணா I will get AD. Okay, so அப்போ வந்து எனக்கு DA plus AB நான் வந்து கண்டுபிடிச்சேன். எனக்கு சூப்பராக வந்து என்ன பண்ணிக்கலாம், சூப்பராக what can I do? I can find the area. So anyways I have to find DA. DA இருந்தால் தான் முன்னாடி போக முடியும். So DA is equal to DB minus AB vector. DB vector minus AB vector. Okay, சரி, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு I will go. DA is equal to, நம்ம வந்து என்னன்னு சொன்னோம், DB minus AB. DB minus AB vector. So what is DB Pasangala? What is DB? DB 3i minus 6j cap plus 2k cap. 2k cap minus of AB 245. 245. Two I cap minus 245. இதுக்கு நீங்க பழுத்துக்கிட்டுக்குதாங்களே இருந்திருக்கலாம். 2i cap minus 4j cap plus 5k cap plus 5k cap. Okay, minus வந்து உள்ளார multiply பண்ணீங்கன்னா this will become 3i cap minus 6j cap plus 2k cap minus 2i cap plus 4j cap minus 5k cap. Okay, so this will become 3 minus 2i, that is I cap, minus 6 plus 4, that is minus 2j cap, 2 minus, that is minus 3k cap. So this is DA. I got DA, right? So எனக்கு வந்து AD I have to find. Vector AD is equal to minus of DA. Minus multiply பண்ணிடுங்க. So vector AD will be, vector AD is equal to minus I cap plus 2j cap plus 3k
k cap. So this is one ஒரு questionக்கு answer. Okay. Next question என்னவா இருந்துச்சு பசங்களா? Next question was to find the area. Okay, so area is equal to A cross B, where A and B should be the adjacent sides. Correct? A and B வந்து adjacent sides ஆ இருக்கணும். Okay. So that is basically magnitude of dA vector cross DB. Sorry, AB vector, AD vector பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் you can do. DC and DA. DC and DA. DC cross DA. Okay, adjacent side ஆ இருக்கணும். மத்தபடி no problem. So DC எடுக்கலாம் இல்லாட்டி AB எடுக்கலாம். It's up to you. It's the same only. So no problem at all. Okay, so that is DC cross DA. DC cross DA will be equal to IJK. Okay, so what is DC? DC is basically AB, correct? AB தான் வந்து DC. So 2 minus 4, 5 வந்துரும். DA வந்து 1 minus 2 minus 3 you will get. minus 2 minus 3 you will get. So இது நீங்களே பண்ணிடுறீங்களா? homework கொடுக்கவா? நான் இன்னைக்கு homework கொடுக்கல. So comment this answer. comment பண்ணுங்க. This is your homework. comment homework. comment the answer. Okay, comment பண்ணுங்க. answer வந்து comment பண்ணுங்க. after the session பொறுமையா நீ வந்து comment பண்ணிக்கலாம். next sessionல நான் வந்து பாப்பேன் யாரெல்லாம் வந்து comment பண்ணிருக்கேன். ஒரு மேக்ஸ் டீச்சராக நான் எப்படி homework கொடுக்காம போறது? ஓகே. ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான question. ஸோ நம்ம அதுவும் பார்த்தாச்சு. I think we have covered almost everything, I guess, right? Okay. This one. So 2025, two friends while flying kites, okay, from different location, find the strings of their kites crossing each other. The string can be represented by vector A and B. Determine the angle formed between the kite string. Assume that there is no slack in the string. என்ன பண்ணலாம் பசங்களா? So என்ன சொல்லிருக்காங்க? Find the strings of their kites crossing. Find the strings of their kites crossing each other. The strings can be represented by vector A and vector B. Determine the angle formed between these two lines. So first we will find the angle, then we will go to the cross. Okay. So angle கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Determine the angle. So it is nothing but A dot B is equal to modulus of A into modulus of B into cos theta. Okay, yes. Cos theta is equal to vector A dot vector B divided by magnitude of vector A into magnitude of vector B. Okay va? சரி. இப்போ வந்து we have to find A dot B here. So vector A dot vector B is equal to vector A dot vector B. Vector A 3 I cap plus j cap plus 2 k cap. Okay. Dot. What is B pasangla? 2 minus 2 4. 2 minus 2 4 k cap. Okay, 2 minus 2j plus 4 cap. So dot product edunga. So dot product will be 3 into 2 6. Okay, 6. There is no I. Scalar da 1 into minus 2, that is minus 2. 2 into 4 ena power 2 into 4, that is plus 8. Okay, 6 plus 8 sorry 8 plus 6 அப்படிங்கிறது 14 minus 2 is 12. So A dot B is equal to 12. So modulus of vector A அப்படிங்கிறது root of
9 plus 1 plus 4, that is equal to root 14. Vector B is equal to root of 4 plus 4 plus 4, 4, 8, 12. So that is equal to root 12. So cos theta is equal to A dot B is 12 divided by root 14 into root 12. So இது ரெண்டு cancel போயிரும், இங்க வந்து root 12 வந்துரும், correct? So cos theta is equal to root of 12 by 14. So இது வந்து 6 times and this is 7 times you will get. So cos theta is equal to root of 6 by 7. Theta is equal to cos inverse of root 6 by 7. Okay, clear? Yes. So I think we have section formula. So section formula solid we can wind up. Okay. Okay. இங்க எனக்கு 4 square வந்து 16ங்க. என்னங்க நீங்க 16, 20, 24 I will get, correct? 24. So 20, 24 I will get. அப்ப இது வந்து அப்படியே மாறிடும். So cos theta is equal to 12 by root 14 into root 12. 3D geometry stop. உங்களே இல்லைங்க, அலாம் அடிச்சிச்சு. 3D geometry next class. எப்போ வந்து next class இருக்குதோ அப்போ வந்து உனக்கு வந்து 3D geometry இருக்கும். ஓகேவா? So let me check எப்போ வருது. இந்த வீக் வராது, மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் தான் வரும். ஓகே. It is in the next week only. Okay, next week வரும். Okay. So இது வந்து நீங்க வந்து calculate பண்ணிக்கோங்க. So that will be the answer. Okay, so A dot B அதான் வரும்னு நினைக்கிறேன். 3 into 2 is 6 minus 2, 4 into 2 is 8. Yes. So 6, 8 plus 6. 15, 14 வரும். 14 minus 2 is 12. Okay. Yes. இப்போ நம்ம வந்து section formula போலாமா? Section formula. இப்போ வந்து you have learned section formula in your 10th. So அதே தான் section formula. அங்க வந்து we just internal division மட்டும்தான் நமக்கு இருந்தது. இங்க வந்து internal plus external கூட இருக்குது. Okay. Yes. Okay. So if internal division அப்படின்னா internal division Okay, so if it is internal division அப்படின்னா எப்படி சொல்லலாம்? Okay, so if this is, so இதான் வந்து some vector is dividing this line. Maam, AOD சொல்றீங்களா? நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து அது ரிவிஷன் மாதிரி வேணும்னா I can take, பிரச்சனையே கிடையாது. Okay, we will do that. Okay. Yes. So இப்போ வந்து this is this and this. Okay, so இது வந்து m:n ரேஷியோல வந்து கட் பண்றாங்க. And இப்போ வந்து இது வெக்டர் B and வெக்டர் C அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. And this is vector A, vector B இப்படி இருக்குது அப்படின்னா vector A is equal to, இது வந்து அப்படியே cross போயிடும், m into C plus
n into b divided by m plus n வந்துரும். Okay. Yes. Okay, wait பண்ணுங்க. So so இப்போ வந்து இப்படி கிடையாது. So நமக்கு வந்து தெரியும் this line, and if this is vector A and this is vector C ன்னு வெச்சுக்கோங்க, and some vector B is cutting this line in the ratio m is to n. ஓகேவா? m is to n. இதே சேம் ப்ரொசீஜர் தான். எனக்கு இந்த கட் பண்ண இந்த வெக்டர் எனக்கு வேணும் அப்படின்னா வெக்டர் B is equal to, just cross பண்ணுங்க, m into vector C plus n into vector A, okay, plus m plus n will you get. Okay, so this is if it is internal division. External division வெச்சுக்கோங்களேன். External division அப்படின்னா அங்க வந்து மைனஸ் வந்துரும். ஓகேவா? external division. External division அப்படின்னா vector B is equal to mc minus na divided by m plus m minus n. இதுதான் வந்து external division. Internal division mostly வந்து அந்த internal division தான் இருக்கும். External division வந்து அவ்வளவா கேட்டது கிடையாது. They can ask. Okay. Yes. Okay, so this is external division. So external division ல வந்து எப்படி வரும் அப்படின்னா வெளியில வந்து டிவைட் பண்ணுது. இந்த like it will divide somewhere here, not internally. So இதான் வந்து ரெண்டு equation for you. Okay. So 2023 ல கேட்டிருக்கிற question பார்ப்போமா? So the position vectors of the point A, B and C shown in the figure below are A, vector B, vector C respectively. If vector AC is equal to 5 by 4 of AB, express C in the terms of A and B. Express C in the terms of A and B. So, which means, என்ன சொல்றாங்க? So, basically, என்ன புரிய வருது? AC அப்படிங்கிற லைனை B அப்படிங்கிற ஒரு வெக்டர் வந்து கட் பண்றாங்க. So, AC அப்படிங்கிறது 5 by 4 of AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. We have to express C in terms of A and B. So, we have to use section formula here. So, நம்ம கிட்ட வந்து இப்போ the line is like this, right? So, A, C and we have B here. So, vector A, vector B and vector C. Okay, so the given relation என்ன கொடுத்துருக்காங்க? AC vector அப்படிங்கிறது 5 by 4 of vector AB. Okay, correct? AC vector is nothing but 5 by 4 of vector AB. So, இங்க பாருங்களேன், AC vector, ஓகேவா? Vector AC by vector AB அப்படிங்கிறது வந்து 5 by 4 அப்படின்னு எழுதலாமா? 5 by 4 ன்னு எழுதலாமா? So, what is vector AC? Vector AC is, so vector AC வந்து இப்போ இது வந்து we got ratios here, correct? இது வந்து AC is full-ஆ, AC வந்து பாத்தீங்கன்னா full ratio அவங்க கொடுத்துருக்காங்க. So that is AC வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. AB அப்படிங்கிறது 4 ன்னு கொடுத்துருக்காங்க. BC will be 1, right? Clear? So full-ஆ வந்து AC ஓட full division ஓட ratio, அதாவது parts வந்து 5. Okay? So up to AB will be 4 and BC will be 1. So the ratio வந்து 4:1. So the ratio is 4:1 here. So AC by AB is equal to 5 by 4. So நம்ம வந்து C ஓட
in terms of C, we have to write it. Okay. So B is the vector which is dividing the line AC. And the AC vector வந்து B அப்படிங்கிற vector தான் வந்து என்ன பண்ணுது divide பண்றாங்க கரெக்டா. So that is vector B is equal to m times of C vector plus n times of A vector divided by m plus n. Okay, substitute பண்ணுங்க. Vector B is equal to, what is m here? M is 4. So 4 into C vector plus and A vector divided by 5 vandruma. So 5 into B vector is equal to 4C vector plus A vector. So 4B vector minus A vector is equal to 4C vector. So எனக்கு C order termsல A and B வந்து என்ன பண்ணும்? I have to represent them. Okay. So C vector is equal to 5 by 4 of B vector minus 1 by 4 of A vector. That's it. Done and dusted. So vector correcta 3 hours கிடையாது 3 hours and 5 minutes குள்ளார we just finished whole vectors. Okay, அவ்வளவுதான் vector algebra கிடையாது. Vectors நம்ம வந்து finish பண்ணிட்டோம். So it is a very easy chapter. You can easily score. So நம்ம வந்து we will do revision பண்ண வேண்டிய chapters எல்லாம் இது. ஓகேவா? So நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. So that's it பசங்களா. So vector algebra நம்ம வந்து vector algebra கிடையாது, vectors chapter நம்ம வந்து மாசா finish பண்ணியாச்சு. So that's it for today. So I hope you had a wonderful session because I had a wonderful session. So மறக்காம homework ஓட answer வந்து comment பண்ணுங்க. And இதோட notes I will be uploading it. You guys will get it in your WhatsApp community. So WhatsApp community ல நீங்க வந்து join பண்ணிக்கோங்க. So everything is given in the description. So that's it for today. So யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களா. And also the like button like பண்ணிடுங்க. And do follow us on our socials as well. Yes, thank you so much. Okay, Anonymous. We will see in the next session. Okay, so that's it for today. So yes, pasangla, this is your Sreeshma Maam leaving and I will see you on the next session. Bye bye and take care. Yes.